சரி, அதாவது என்னன்னா, கிளாஸ் வந்து ஏற்கனவே பார்த்தது தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல எல்லாருக்குமே அந்த கிளாஸஸ்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அடுத்த டாபிக் போலாம். இல்லைன்னா பழச ரிப்பீட் பண்ணணும். அதனால தான் கேட்கிறேன். அனிமேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. டிரான்சிஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. டிராப் டவுன் மெனுஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எதாவது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? nav டேக் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி பார்த்துக்கலாம். nav டேக் பார்ப்போம். நேத்து யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸ்டிக்கி பத்தி கேட்டாங்க இல்லையா? அதுவும் பார்க்கணும். பெண்டிங்ல இருக்கு. ஸோ nav டேக் பார்க்கும்போது அதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா navல தான் நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். ஸ்டிக்கி அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எப்பெல்லாம் ஒரு ஸ்டிக்கி பார் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ப ஸ்டிக்கினா என்னன்னா, அது வந்து எப்படின்னா ஆன் ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு அது நின்றும். ஃபிக்ஸ்டா நின்றும். அந்த மாரி பண்ணலாம். சரி ஓகே வேற. சார் இந்த செக்ஷன் ஃப்ளெக்ஸ்ல டேக் வந்து சொல்லுங்க, சொல்லுங்க. சார் அந்த ஃப்ளெக்ஸ்ல காலமா ஸ்பிட் ஆகுது இல்லையா? அது நம்ம ஆமா. அதுக்குள்ள எத்தனை டிவ் டேக் குடுத்துருக்கோமோ, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அத்தனை காலமா ஸ்பிட் ஆயிக்குதா சார்? பிரிஞ்சுக்கும், பிரிஞ்சுக்கும். ஓகே சார். காலம்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். காலம்ஸ் வச்சு. ஃப்ளெக்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் கிரிட் மாரி ஃபார்மேட்ல போறதுக்கு யூஸ் பண்றோம். சரி ஓகே. பார்க்கலாம். இந்த நேத்து இந்த nav டேக் கேட்டிருக்காங்க. அந்த nav எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுலயே அப்படியே ஸ்டிக்கி சொல்லி குடுத்துடுறேன். ஸ்டிக்கி வரும்போது ஃபிக்ஸடா ஒரு ஆரியன் எடுத்துட்டு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்து. வேற யாருக்கு டவுட் இருக்கு? சரி, ஸ்கிரீனே வியூ ஆகல சார். ஸ்கிரீனே வியூ ஆகலையா? ஷேர் ஆகலையா? இப்பதான் ஷேர் பண்ணிருக்கேன். ஆ ஆ இப்போ இப்போ தெரியுது சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஓகே. அந்த navல எப்படி ஸ்டிக்கி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். nav பார் எப்படி யூஸ் பண்றது? நியூ பேஜ் டாட் HTML ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹெட்டர் போட்டுக்கிறேன். சரி, அந்த ஹெட்டருக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிச்சுக்கலாம். நேவிகேஷன் பிரிச்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். அதுல என்ன பண்ண போறோம்னா nav டேக் போட போறோம். ஸோ nav டேக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம்னா, மல்டிபிள் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த nav டேக்ல என்ன வரப்போகுதுன்னா, ஒரு ஆங்கர் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஹைப்பர் லிங்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க.
சரியா? இந்த பேஜ் நீங்க வியூ பண்ணி பாருங்க எப்படி வருதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு நேவில் போடும்போது என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஓகேங்களா? அந்த லிங்க் வந்திருக்கா? சரி, இப்போ ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ எதர் நம்ம தனியாக ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்னலாக போட்டோம்னா ஸ்டைலுக்குள்ளே போயிட்டு நேவ் டேக் அப்ளை பண்ணணும். இந்த நேவ் எப்படி வரணும், அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ணணும், எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா நேவ் டேக்குக்கு ஒரு காமன் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க. தென் அந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண பிறகு ஹைட் செட் பண்ணிக்கலாம். நேவோட ஹைட். ஸோ மினிமம் ஹைட் வந்து நான் ஒரு 10% ஆஃப் வியூ இல்லை 8% ஆஃப் விஹெச் 8% ஆஃப் வியூ போர்ட்டோட ஹைட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நேவ் பார் வந்துருக்கு. ஸோ இதில் போய் என்ன பண்ண போகிறோம்னா பாடியில் பேக்ரவுண்ட் வந்து பாடியை வந்து மார்ஜின் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, பாடியில் மார்ஜின் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மார்ஜின் கோலன் 0 px. ஸோ இப்படி வந்தாச்சு. இப்போ இந்த நேவ் பார் அப்படியே இருக்கட்டும். இதை நான் இப்போதைக்கு பொசிஷன் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் கண்டென்ட் போடுவோம், அப்போ தான் அதை ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரி, அந்த மெனுஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மெனுஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நேவ் பாரில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் சார்ஸ் ஈக்குவல் டு நம்ம இமேஜஸில் இருக்கிற லோகோ ஃபைலை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் ஹைட்டாக கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா அது பெருசாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இது எதுக்காக போடுறோம், நேவுக்குள்ளே இருக்கிற இமேஜுக்காக போடுறோம். அந்த நேவுக்குள்ளே இருக்கிற இமேஜ் வந்து எவ்வளோ சைஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம், பெருசாக வேணா பெருசாக ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அந்த இமேஜோட சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் ஈக்குவல் டு இல்லை ஹைட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஹைட் வந்து எவ்வளோ ஹைட் கொடுத்தேன், இதுக்கு 6 கொடுத்தேனா 8 கொடுத்தேனா, சரி ஓகே, ஒரு 6 ph. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்திருக்கு. ஏன்னா ஏன் 6 கொடுத்தேன்னா ஹைட் வந்து மொத்தம் 8, மேலே ஒரு மார்ஜின் கீழே ஒரு மார்ஜின் வச்சுக்கலான்றதுக்காக தான் கொடுத்தேன். அதனால மார்ஜின் ஐஃபன் டாப் கொடுத்து 1 vh. சரியா? இப்போ ரன் பண்ணீங்கன்னா அது வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த நேவ் பார் இருக்கு, அந்த நேவ் பாரில் இருக்கிற ஆங்கர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன் டெக்கரேஷன் நான் கொடுத்துட்டேன். வித் கோலன் 10VW கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் சென்டர் கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடலாம், வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நேவ் பாரில் இருக்க ஆங்கருக்கு ஒவ்வொன்றும் கொடுத்தாச்சு. எவ்வளோ ஹைட் வேணும் கொடுக்கல, நான் மற்றெல்லாம் கொடுத்தேன். ஓகே, ஹைட் வேணும்னா லைன் ஹைட் கூட கொடுத்துக்கலாம். லைன் ஹைட் அதே மாதிரி மேலே 8 வியூ கொடுத்து ஏஜ் கொடுத்தாலே அதே 8 இயர்ஸ் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஓகே, ஸோ கீழே போயிட்டு ஹெட்டர் கீழே மெயின் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயின்குள்ளே ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்டிகலுக்குள்ள கண்டென்ட் இருக்கட்டும். சரியா? நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு கண்டென்ட்டே போடாமையே அதை நம்ம காட்ட முடியும். எப்படி காட்டுறேன்னு பாருங்க. ஆர்டிகல் போட்டு ஆர்டிகளோட ஹைட்டை வந்து 100 VH கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அந்த ஆர்டிகல் வந்துடும். ஓகே, அதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே ஏதாவது போனோன்னா போட்டுவிடுங்க. நான் இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆர்டிகல் போட்டுக்கிறேன், மெயின்குள்ளேயே இன்னொரு ஆர்டிகல் போட்டுக்கிறேன். எத்தனை ஆர்டிகல்லாம் ஆட் பண்ணீங்க, அந்த ஆர்டிகுள்ள ஏதாவது ஒரு செக்ஷன்ஸ் ஆட் பண்ணி அந்த செக்ஷனுக்குள்ளார பேராகிராஃப் ஆட் பண்ணீங்க. பேராகிராஃப்குள்ளே ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டுக்கிறேன். ஓகே,
இதில் நான் சும்மா ஒரு இமேஜ் கொடுத்துறேன். SRC ஈக்குவல் டு இந்த ஆர்டிக்கிள் வேற வேணா கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆர்டிக்கிள் இருக்கும். ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா 100 விஎஸ் கொடுத்தனால அடுத்த ஆர்டிக்கிள் வந்து கீழே இருக்கும், அடுத்த ஆர்டிக்கிள் கீழே இருக்கும். கரெக்டா? கண்டென்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி போட்டோம். கண்டென்ட்டை ஃபில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹைட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சரியா? அது நிறைய ஸ்க்ரால் பண்ணுன்றதுக்காக அது மாதிரி போட்டுருக்கேன். சரியா? ஓகே. இதில் நார்மலாக நீங்கள் ஏற்கனவே போட்ட கண்டென்ட் கூட எடுத்து போட்டுருக்கோம். ஓகே. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட பார் மேலே போயிடுச்சா, மெனு பார் ஃபிக்ஸடாக நிற்கிறோம். ஓகே. அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நேவ் பார் இருக்கு இல்லையா, அந்த நேவ் பாரில் போயிட்டு பொசிஷன் கொடுத்து கோலன் கொடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்சல்யூட் கொடுக்குற வச்சுங்க. இப்போ ரன் பண்ணுறீங்க. இப்போ ஸ்க்ரால் பார் ரன் பண்ணால் என்ன ஆகுது, பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா மற்றெல்லாம் மாறுது. ஏன்னா அப்சல்யூட் எப்போ ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன் கேளுங்க. பொசிஷனை வந்து மாற்றவே கூடாதுனாலும் மாற்றலாம். ஃபிக்ஸட் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா அங்கே நின்றுச்சா, பார் அங்கேயே நின்றுருக்கா. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து ஸ்டிக்கி. ஸ்டிக்கியில் என்ன பண்ணலான்னா அட்வான்டேஜ் சொல்கிறேன். இது என்ன கொடுத்துருக்கேன், பொசிஷன் ஸ்டிக்கி கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டிக்கி கொடுத்துட்டோம். டாப் வந்து 0 pxம், லெஃப்ட் வந்து 0 px. 0 இல்லை 0. இப்போ அங்கே நேவ் பார் இருக்கு. ஸ்க்ரால் பண்ணனா போதா, போகக்கூடாது. அதுக்கு தான் ஸ்டிக்கி கொடுத்துருக்கேன். டார்க் சாலமன் கொடுத்தாச்சு, ஹைட் கொடுத்தாச்சு, லெஃப்ட் கொடுத்தாச்சு. என்ன தப்பு பார்க்கலாம். வேறு வந்துடுச்சு. பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துருக்கேன், ஹைட்டும் கொடுத்துருக்கேன், விட்டும் கொடுத்தாச்சு. ஓகே, பார்க்கலாம் வேற என்ன கண்ட்ரோல் பண்ணலாம். ஹைட் பொசிஷன் தான் ஆக்சுவலாக என்னன்னா இது அப்படியே நின்றோம். ஒரு நிமிஷம்ங்க, ஸ்டிக்கியை இன்னும் கரெக்டாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிக்கியா இருந்தால் என்ன ஆகும்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்க்ரால் ஆகிட்டே போகும், மேலே வந்துட்டு நின்றோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே டாப்பில் போயிட்டு 0 கொடுத்துட்டோம். ஓகே. லெஃப்டும் 0 px. இப்போ என்ன ஆகும் பாருங்க, இங்கே இருக்கா, இதே ஸ்க்ரால் ஆகுதா பாருங்க. இப்போ கரெக்டாக நின்றுச்சு. ஓகே. இங்கேருந்து இதுதான் ஸ்டிக்கி. ஓகே. ஃபிக்ஸடாக இருந்தானா இருக்குன்னா இந்த பார் இங்கே நின்றுருக்கும். ஸ்டிக்கிக்கும் அப்சல்யூட்டுக்கும் ஃபிக்ஸடுக்கு தான் வித்தியாசம். ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது, அதுக்கப்புறம் அப்சல்யூட் ஆகிடுது. அதாவது இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது, அதுக்கப்புறம் அந்த டாப்பை ரீச் பண்ணோன்னே என்ன ஆகிடும், அப்படின்னு நின்றோம். இது அந்த நேரத்தில் தான் யூஸ் பண்ணுவீங்க. இதே நீங்கள் வந்து இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, டாப் வந்து 0 கொடுத்துட்டோம் இல்லையா, முதல்ல எடுத்துனா இந்த நேவ் இங்கே போட்டுருங்க. இப்போ நம்ம நேவ் வந்து கீழே போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் நேவ் எடுத்து ஹெட்டர்லேயே கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும், மேலே இருக்கும், இப்போ மூவ் ஆகுது, கீழே போகுதா, கீழே போட்டால் நிற்குது, மேலே போட்டால் மாறுதா. சரி. அப்போ அதாவது கீழே பாரை வச்சுட்டு சம்கேஸ் உங்களோட நேவ் பார் கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் இதை யூஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 80 வச்சுக்கிறேன். இப்போ ஓகே 80 வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா முன்னாடி போட்ட மாதிரி இதை கொண்டு போயிட்டு
இல்லை ஜீரோவில் டாப் வந்து ஜீரோவில் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ இங்கே வருது இல்லையா, இங்கேருந்து இது மேலே போயிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிற்கிது வரும். இதுதான் ஸ்டிக்கி. இது வந்து இதே வந்து மேலே வைக்கிறது, மேலே வச்சுட்டாலும் வரணும். செக் பண்ணுறேன் நான். இந்த இடத்துல போயிட்டு ஃபிக்ஸட்னு கொடுத்துருவேன். கொடுத்துட்டா விட்து கொடுத்துருக்கேன். அப்போ விட்த் ஈக்குவல் டு 100 VW கொடுத்துருவேன். இப்படி இருக்கா? இப்போ என்ன ஆகும் பாருங்க, இது அப்படியே ஸ்க்ரால் ஆகுதா? ஓகே, இது ஃபிக்ஸட். ஃபிக்ஸடுக்கு இன்னொரு எக்ஸசைஸும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கன்னா இந்த இடத்துல இந்த சைட்லலாம் ஒரு அப்படியே ஒரு பட்டன் நின்றோம், இல்லை இங்கே எங்கன்னா ஒரு பட்டன் அப்படியே நிற்கும். அந்த மாதிரிலாம் நம்ம போடணும்னா ஃபிக்ஸட் போட்டுக்கலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்க. மெயினுக்கு வெளியே கூட போட்டுக்கலாம், இல்லை மெயினுக்கு ஆர்டிகல்லாம் முடிஞ்சது கூட போட்டுக்கலாம். அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு தனியாக ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணி போடலாம், இல்லை டைரெக்டாகவும் ஒரு டிவ்லையும் போட்டுக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஒரு டிவ் போடுறேன். அந்த டிவுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், சும்மா சேட்டுன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த சேட் வந்து நிற்கும், கீழே லாஸ்ட்டில் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகே, சரி, லாஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா ஆர்டிகளும் முடிச்சுட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். ஐடி ஈக்குவல் டு ஃபிக்ஸட்னு கொடுத்து மேலே போயிட்டு ஹேஷ் ஃபிக்ஸட் ஐடி பேஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃபிக்ஸடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொசிஷன் அங்கே நிறுத்த போகிறோம். எப்படி நிறுத்த போகிறோம்? ஃபர்ஸ்ட் பொசிஷன் கோலன் ஃபிக்ஸட். பேக்ரவுண்ட் கலர் ஒன்று வச்சு பண்ணிக்கிறேன். ஓகே, தென் வித் ஹைட் கொடுத்துடலாம். வித் வந்து 10 சின்னதாக கொடுப்பேன், 8 VW. ஹைட்டும் 8 VW கொடுத்துருவேன். இப்போ என்ன ஆகும்னா, இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் செட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒரே கலராக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற கலர் போட்டு பார்க்கலாம். ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸர் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு, வித் ஹைட் செட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஒரு சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் தான் அதில் போட்டிருக்கோம். ஓகே, அது எந்த இடத்துல வரணும்னா, இந்த 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 இடத்துல வரணும், பாட்டம் ரைட்டில் வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், டாப்பை கொஞ்சம் கீழே இருக்குங்க. டாப்பை வந்து ஒரு 70% இறக்க வச்சுங்களேன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். பட்டன் வந்த மாதிரி இதோ வந்திருக்கேன், ப்ளூ கலர் வந்திருக்கா? ரைட் சைடில் வரணும் இல்லையா? ரைட்டு கிடையாது, மார்ஜின் லெஃப்டே ஆட் பண்ணிங்க. மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 8 VW. அப்போ என்ன ஆகும், இன்னும் கூட தள்ளலாம். ஸோ இதுதான், இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். நினைக்குதா? இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கு பார்டர் ஐஃபன் ரேடியஸ் வந்து 4 VW கொடுங்க. ஏன்னா அது 8 கொடுத்ததுனால இங்கே பாதி கொடுக்குறேன். இப்போ இந்த சேட்டை உள்ள சென்டர் பண்ணோம்னா 2 ஆப்ஷன் இருக்கு, 2 வழியாக சென்டர் பண்ணலாம். ஒரு வழி முதல்ல சொல்லி கொடுத்துறேன். ஒன்று என்னன்னா, ஃபிக்ஸ் ஐஃபன் அலைன் சென்டர் ஹரிசாண்டலுக்கு. வெர்டிகலுக்கு லைன் 8 வச்சுக்கோங்க. லைன் 8 வந்து எவ்வளோ VW இருக்கு, 8 VW கொடுத்துட்டேன்னா இப்போ அது கரெக்டாக சென்டராக வந்து நின்றோம். சரியா? லைன் 8யும் இது வெர்டிகல் அலைன்மெண்ட்டுக்காக, இது ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்பவுமே சென்டரா அப்படியே நிற்கும். சரியா? இது மாறவே மாறாது. இதுக்கு கேட்ட போனால் ஒரு பபுள் பண்ணணும் அப்படின்னா கூட பபுள் பண்ண வைக்கலாம். இது கிட்ட போனால் பபுள் ஆகணும். பபுள் ஆகணும்னா அப்படியே ஜூம் ஆகி பெருசாக வர மாதிரினா அதை நீங்கள் அனிமேட்டில் பண்ணிக்கலாம், டிரான்சிஷனில் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்போ டிரான்சிஷனில் பண்ணுறேன் பாருங்க. அனிமேஷன் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, பேஜ் லோட் ஆகும் போதே அனிமேட் ஆகிடும். அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பேஜ் லோட் ஆகும் போதே அனிமேட் ஆகும். பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு அனிமேஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, அந்த அனிமேஷன்ல இன்ஃபைனைட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம இது கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா, லீனியர் டியூரேஷன் கொடுப்போம். அனிமேஷன் பேரு, அதுக்கப்புறம் டியூரேஷன் கொடுப்போம். டியூரேஷனுக்கு அப்புறம் இன்ஃபைனைட் கொடுத்துட்டா போதும், அனிமேஷன் நடந்துகிட்டே இருக்கும், விடவே விடாது. சரியா? அந்த மாதிரி கூட அனிமேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போனால் இது கிட்ட போனால் பபுள் ஆகணும். பபுள் ஆகணும் அப்படி ஜூம் ஆகி 2-3 வாட்டி ஜூம் ஆகி கீழே வர மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டாக அந்த அனிமேஷன் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே நார்மலாக இங்கே அனிமேஷன் எழுதிறேன்னு வச்சுக்கேன். இங்கே போய் அனிமேஷனுக்கு பேர் எழுதிடுறேன். அனிமேஷன் கொடுத்து பபுள்னு வச்சுக்கிறேன். 1s கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அட் கீ ஃப்ரேம்ஸ் போட்டு பபுள். பபுள்குள்ள நம்ம என்ன கொடுத்துருப்போம் ஏற்கனவே ஃப்ரம் ஒன்று கொடுத்துருப்போம், டூ ஒன்று கொடுத்துருப்போம். 2 கீ ஃப்ரேம் தான் நான் கிரியேட் பண்ணி காமிச்சேன். மல்டிபிள் கீ ஃப்ரேம் வேணா செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏன்னா பபுள் ஆகணும்னா என்ன ஆகும்னா பெருசாகி சின்னதாகி அப்படி வரணும். அப்படியே 2-3 வாட்டி பெருசாகி சின்னதாகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா வேற டைப்ல போட போகிறேன். முன்னாடி ஏற்கனவே போட்டு காமிச்சது எப்படி காமிச்சிருக்கேன்னா உங்களுக்கு ஃப்ரம் ஒன்று கொடுத்துருப்பேன், 2 ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போ, இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் மாறணும் அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ அதுதான் வேரியேட் பண்ணப்போம். அதாவது டிஃபால்ட்டாக 1 and 2 இன்னொரு 2 கொடுக்குறதுக்கு பதிலாக மல்டிப்ளேட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0%, அதாவது இனிஷியலாக கீ ஃப்ரேம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், 0%ல என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல வந்துட்டு பபுள் என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்கேல் 0%ல 100% ஸ்கேல் தான் இருக்கும். 100%ல போனீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ஸ்கேல் வந்து 1.4 கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரன் பண்ண உடனே அது பெருசாகிட்டு சட்டுன்னு போய் நின்றுச்சு. நல்லா கவனிங்க, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணால் அப்படியே ஸ்லோவாகிட்டு அப்படியே வந்துடுச்சு. ஏன்னா இப்போ நிற்கிறது 100%. ஓகே. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன். எப்படி பிரேக் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை 50% ஆக்கிட்டு 100%ல திருப்பியும் 1 ஆக்கிடுறேன். 100%ல திருப்பியும் 1 ஆக்குறேன். அப்போ என்ன உங்களுக்கு அது வந்துட்டு 50% வரைக்கும் போயிட்டு திருப்பி சின்னதாகிடும். அதாவது 1லேருந்து 1.4 போயிட்டு திருப்பி 1க்கு வந்துடுச்சு. அந்த 50%ல 1.4 போயிட்டு 100% திருப்பி 1ல வந்து நின்றுச்சு. இப்படிதான் நான் போட்டிருக்கேன். இதே வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அது ஏறி இறங்குற மாதிரி வேணும். 2 வாட்டி இறங்குற மாதிரி. ஓகே. அது ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது அதிகமாக ஏறி இறங்கணும். செகண்ட் டைம் வந்து வேகமாக சின்னதாக ஏறியா. அது அந்த வேகம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். அப்போதான் வந்து அது பபுள் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, மல்டிபிள் கீ பாயிண்ட்ஸ் போட போகிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா 15லையும் 1 வச்சுக்கிறேன். ஓகே. அப்போ 25%ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் 1.5 வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 70%ல டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் 1.2 வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா முதல்ல வேகமாக இருக்கும், ரெண்டாவது ஸ்லோவாக இருக்கும். தெரியுதா, முதல்ல வேகமாக இருக்கும், ரெண்டாவது ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அது 50%, இது 20%. ரன் பண்ண என்ன ஆகுது, அப்படி ஏறி இறங்கின மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குது. இது மல்டிபிள் கீ ஃப்ரேம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது ஏன் இத்தனை வாட்டி எழுதியிருக்கோம் பாருங்க, இதில் 1 3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 3 வாட்டி எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பெல்லாம் 1 வந்துச்சோ அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். ஓகே. எப்பெல்லாம் நமக்கு 1 வந்துச்சோ அப்பெல்லாம் அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், கமா கொடுத்துட்டு 50% கொடுத்துருந்தீங்க, தென் 70% கொடுத்துருந்தீங்களா, 100%. ஸோ 3த்துக்குமே இந்த பர்சன்டேஜ். அப்போ அதே லாஜிக் தான் ஒர்க் ஆகும். அது வந்து நிற்குதா, ரெஃப்ரெஷ் பண்ணாலே வந்து நிற்கும் ஸ்க்ரீனை. ஓகே. இதை தான் நான் இன்ஃபைனைட்னு சொன்னேன். இன்ஃபைனைட்னு சொன்னால் வந்துகிட்டே இருக்கும். மேலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு இங்கே போய் அனிமேட் ஆகிட்டே இருக்கணும்னு நினச்சா கூட பண்ணிக்கலாம். இன்ஃபைனைட்னு கொடுத்துட்டேன். ஸோ இது என்ன ஆகும்னா அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். சரி, எனக்கு இது மாதிரி வரக்கூடாது, டிஃபால்ட்டாகவும் வரக்கூடாது. எங்கே வரக்கூடாது, பேஜ் ஓப்பன் பண்ண உடனே அனிமேட் ஆகக்கூடாது. கர்சர் கிட்ட போனால் எனக்கு அது பபுள் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஜிக்கை இந்த அனிமேஷனே இங்கே எழுதாதீங்க. இங்கே எழுதிட்டா டிஃபால்ட்டாக செட் பண்ணுறீங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு பபுளோட ஓவரில், பபுள் கிடையாது, அது பேர் என்ன, ஃபிக்ஸட், ஆஷ் ஃபிக்ஸட் கோலன் ஓவர். ஓகே. ஓவரில் போயிட்டு இதை கொடுத்துருங்க.
ஸோ இப்போ ரன் பண்ணீங்கன்னா நார்மலாக வராது. இப்போ அனிமேட் ஆகலை பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணா கூட அனிமேட் ஆகலை. ஆனால் அங்கே போகும்போது மட்டும் ஒரு வாட்டி பபிள் ஆகிட்டு நின்று, இது மேலே போனால் ஒரு வாட்டி பபிள் ஆகிட்டு நின்று. சரியா? அதே வந்து அது மேலே இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், இங்கே இன்ஃபைனைட் கூட கொடுத்துருக்கலாம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா நார்மலாக வராது, இது மேலே போயிட்டா நீங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வெளியே வந்துட்டீங்கன்னா நின்றுடும். புரியுதா? அது மேலே போனால் என்ன ஆகும் உங்களுக்கு, அது பபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், பபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன். அதே மாதிரி அனிமேஷன்ல இன்னொரு ஆப்ஷன் சொல்ற மாதிரி தான், இந்த இதுக்கெல்லாம் நீங்க அனிமேட் பண்ண போறேன், எப்படி பண்றேன்னு பாருங்க. அது கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால அது என்ன ஆங்கரா தான் கொடுத்துருக்கேன். ஆங்கருக்கு வித்து கொடுத்துருக்கேன் பாருங்க, வித்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்டேஷன் சென்டர் கொடுத்துட்டேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். ஆங்கர்ல பேடிங் ஆட் பண்ணிடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பேடிங் கொடுத்துட்டு 2VW கொடுத்துறேன், VH கொடுத்துறேன். ஸோ 2H கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா ஓவரில் ஆட் பண்ணலாம். ஆங்கர் ஓவரில் போயிட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கொடுத்துருப்போம். அதில் ஒரு வேரியேஷன் பண்ண போகிறேன். மேலே போனால் கலர் வருது இல்லையா? சரி, அதில் ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம். என்ன வேரியேஷன் பண்ண போகிறேன்றது கவனிங்க. அதாவது அதுக்கு மேலே போனால் ஃப்ளாட்டாக வராமல் அந்த கலர் அப்படியே எப்படி வர்றது, பின்னாடி வந்துட்டும் அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பவர் பாயிண்ட்ல, அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி. அந்த கலர் வந்து கலர் மட்டும் ஸ்லைட் ஆகும், அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். சரியா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷனில் தான் பண்ண போகிறேன். அதாவது இந்த மேலே போனால் அது ஸ்லைட் ஆகும், அந்த சில்வர் கலர் வந்து ஸ்லைட் ஆகி வரும், அப்படியே ஃப்ளாட்டாக வராது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி இருக்க கலர், அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட கலர் மட்டும் அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி வேணும். அப்ப என்ன அர்த்தம், அந்த ஸ்லைட் ஆகிற லைன் எப்படி வரணும்னா, எப்படி சொல்றது, அங்க இருந்தே சில்வர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெச் ஆகி வர மாதிரி இருக்கும். ஓகே, டவுட் இருக்கா? கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கலர் மட்டும் ஸ்லைட் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் கலரை மட்டும் அப்படியே தள்ளிட்டே ஸ்லைட் பண்ணிட்டே வர முடியுமானா நார்மலா முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது கவனிங்க. இந்த ஆங்கர்ல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஓவரில் தானே பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியிருக்கோம். இது எடுத்துருங்க, டிஃபால்ட்டாகவே அந்த கலர் செட் பண்ணுறேன். இதில் போயிட்டு நான் வந்து ஆக்வான்னு கொடுப்பேன். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், டிஃபால்ட்டாகவே ஒரு கலர் வந்து நிற்கும் இல்லையா? ஓகே, அந்த கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இப்போ அந்த கலர் என்ன பண்றேன்னா பேக்ரவுண்ட்ல போடாம கிரேடியண்டா போட போறேன். எதனாலன்னு சொல்றேன். ஒரு லீனியர் கிரேடியன்ட் போடுறேன். அந்த லீனியர் கிரேடியன்ட்ல என்ன பண்ணேன்னா ரெண்டே கலர் தான், கிரேடியண்டா போடாம, நல்லா கவனிச்சிங்க, ரெண்டே கலர் தான் போட போறோம். கிரேடியண்டா போடாம ஷார்ப்பா க்ளோஸ் ஆகிற மாதிரி போட போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா 50% ஒரு கலர், 50% ஒரு கலர் வச்சுக்கலாம். இப்போ நான் ஆக்வா வச்சிருந்தேன், ஆக்வா 50%, கமா ஆக்வால இருந்து என்ன பண்ணலான்னா வேற கலர் மாறுறேன். ஓகே, ஒயிட்ல மாறுறேன் வச்சுக்கேன். ஒயிட் ஆனாலே டெக்ஸ்ட் வந்து என்ன கலர் இருக்கு, பிளாக் கலர் இருக்கா? ஓகே, ஒயிட்ல மாறுறேன், ஆக்வால இருந்து ஒயிட் மாறுறேன். 100%, அது ஒரு 50%, ரெண்டும் 50% செட் பண்றேன். இப்போ ரன் பண்ணீங்கன்னா வரல இல்லையா? ஏன் வரலைன்னா செட் பண்ணோம் 2 லெஃப்ட், கிரேடியண்டோட 2 லெஃப்ட் செட் பண்ணோம், அப்போ வரலையா? ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா பாருங்க. கிரேடியன்ட் லீனியர் கிரேடியன்ட் தான் கொடுத்துருக்கோம். 2 லெஃப்ட் ஆக்வா எல்லாம் கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. ரெண்டு கலரும் வரணும்.
லீனியர் கிரேடியன்ட் தான் டைப்பு. பேக்ரவுண்டு தான் ஆக்வா 50%, ஒயிட்டில் ஒரு 50% தான் கொடுத்துருக்கேன். எந்த தப்பு? வந்திருக்கா? 50% 50% வந்திருக்கா? லாஜிக் என்னன்னு சொல்றேன் கேளு. பாதி பாதியா வந்திருக்கு பாருங்க. கரெக்டா ஷார்ப்பா க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இது என்ன பண்ண போறேன்னா, இந்த கலரை கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ண போறேன். விட் வைஸ்ல கலரை ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கலரை அப்படியே கீழே ஸ்லைட் பண்றேன். எப்படி ஸ்லைட் பண்றேன்னு பாருங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் ஐஃபன் பொசிஷன் ஒன்று இருக்கும். பேக்ரவுண்ட் ஐஃபன் பொசிஷன் வேணா சைஸ் வித் லெவலா 100 ஹைட் லெவலா. ஹைட்ல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வித்தை மட்டும் 200% மாற்றி. ஏன்னா 50% வச்சதுனால அப்படியே 200% வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போ என்ன ஆகும் கவனிங்க, அந்த ஒயிட் தான் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 200% சைஸ் வச்சதுனால முன்னாடி வந்து ஒயிட் சென்டரா இருந்துச்சு. இப்போ 200 வந்து இது வரைக்கும் வந்துச்சு. இதுக்கப்புறம் ப்ளூ இருக்கு இந்த பக்கம், இதுக்கப்புறம் இந்த பக்கம் ப்ளூ இருக்கு. ஓகே, அதுல என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ என்னாச்சு, ஒயிட் லெஃப்ட்ல இருக்கு, ரைட் அலைன் பண்ணிட்டேன். ஆக்வா தான் டிஃபால்ட்டா நிற்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா அப்படியே ரைட்ல தள்ளனா ஒயிட் வர ஆரம்பிச்சு. அப்படியே ரைட்ல தள்ளனா இந்த பக்கம் ஒயிட் இருக்கு. முன்னாடி வந்து ஆக்வா இந்த லெஃப்ட் ரைட் சைட்ல இருந்துச்சு. இப்போ ஆக்வா எங்க இருக்கு, இல்ல ஒயிட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா டிரான்சிஷன்ல போயிட்டு யாரை முன்னாடி கொடுக்க போறோம், எதை டிரான்சிட் பண்ண போறோம், பேக்ரவுண்ட் ஐஃபன் சைஸ் தான் டிரான்சிட் பண்ணும். பேக்ரவுண்ட் ஐஃபன் சைஸ் அது வந்து 0.5 இயர்ஸ் கொடுத்துட்றேன். வேகமா நடக்கும். இப்போ போயிட்டு இங்க ஓவர்ல வந்துட்டு என்ன கொடுக்க போறேன்னா பேக்ரவுண்ட் சைஸ். பேக்ரவுண்ட் சைஸ் இல்லை, பொசிஷன். பேக்ரவுண்ட் பொசிஷன் இது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுதான் பொசிஷன். இதை நீங்க தனியாகவும் கொடுக்கலாம். அப்போ இங்க பேக்ரவுண்ட் பொசிஷனே கொடுங்க. இதை போய் இங்க லெஃப்ட்னு மாத்திடுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ அங்க ஆக்வா இருக்கு இல்லையா, இங்க போனோன்னு என்ன ஆகுது பாருங்க, சரிதான்? இது என்ன நடக்குது அப்படின்னா, இது மேல போகும்போது நான் என்ன பண்றேன்னா பொசிஷனை மாத்துறேன். ஓகேங்களா? இது மேல போகும்போது பொசிஷனை மாத்துறேன். அதாவது ஒரு ஸ்டெப்பா போட்டு காமிக்கிறேன் திருப்பி. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கிரேடியன்ட் பண்ண செட் பண்ணியிருந்தேன். லெஃப்ட் கொடுத்துருந்தேன்னா ஒயிட் தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இங்க ரைட் கொடுத்தீங்கன்னா இப்ப மேல போனா ரைட் சைட்ல இருந்து வரும். கரெக்டா? கலர் அது முக்கியமானது என்னன்னா இந்த பர்சன்டேஜ் தான். விட்ல வந்து 150 கொடுத்தான்னு வச்சுக்கலாம், என்ன வருதுன்னு பாரு. டிஃபால்ட்டா பாதி எப்படி இருக்கும். அப்ப நீங்க மூவ் பண்ண என்ன ஆகும், சரிதா? அந்த கலரையே தள்ளுறீங்கம்மா. அந்த கலரோட பொசிஷனை வந்து டபுள் சைட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? அதுக்குதான் இந்த இடத்துல கொடுத்துருக்க பொசிஷன். 200% கொடுக்காம 100% கொடுத்துருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு சென்டரா 2 கலர் வந்துருக்கும். இப்போ 200 பண்ணும்போது என்ன ஆகும், சைஸ் பெருசாகுது. சைஸ் பெருசாகும் போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 50%ல இருக்கிற கலர் வந்து கரெக்டா எங்க வந்து நின்றுடும், எட்ஜில் வந்து நின்றுடும். அப்ப என்ன ஆகும், ஒரு கலர் தான் தெரியும், இன்னொரு கலர் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், பொசிஷனை வந்து அப்படியே தள்ளுறோம். அப்ப என்ன ஆகும், லெஃப்ட்ல இருக்கிற கலர் வந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அனிமேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு லாஜிக், ஸ்லைட் பண்ற லாஜிக். பேக்ரவுண்ட் கலரை மட்டும், பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ணிட்டா கூட ஸ்லைட் ஆகும். இதே தான் நடக்கும். பேக்ரவுண்ட்ல நீங்க இமேஜ் செட் பண்ணிட்டா கூட ஸ்லைட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து ஏதோ இமேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும், அது டபுள் சைஸ் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்லைட் ஆக தான் செய்யும். இமேஜும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் கலர்ல போட்டு கொடுத்துருக்கேன், நீங்க இமேஜ்ல போட்டு பாருங்க. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்ம பார்த்தது ஸ்டிக்கி பார் பார்த்தோம், ஃபிக்ஸட் ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் பார்த்துருக்கோம்.
அதுக்கப்புறம் அனிமேட் பண்ணி பார்த்தோம், பபுள் பண்ணி பார்த்தோம், ஸ்கேல் பண்ணி. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தது வந்து அந்த டிரான்சிஷன்ல வந்துட்டு எப்படி வந்து கலரை வந்து ஸ்லைட் பண்றது. இந்த 4 ஆப்ஷன் இப்போ பார்த்த ஆப்ஷன் வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கேட்டுக்கலாம். நான் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் அன்மியூட் பண்றேன், பார்ப்போம். யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ பார்த்த பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட் கரெக்டாக இருக்கா பாருங்க. பேக்ரவுண்ட் சைஸ் செக் பண்ணி பார்த்துங்க. மார்ஜின், அதுக்கப்புறம் டிரான்சிஷன் கொடுத்தது, கீழே பிக்சர் பார் போட்டது, இது எல்லாமே கிளியரா? யாருக்குமே டவுட் இல்லையா? ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ பழைய டாபிக் யாருக்காவது ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். இல்லை புது டாபிக் போயிடுவேன். யாருக்காச்சும் பழைய டாபிக் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். அப்படின்னா புது டாபிக் எடுத்துக்கலாம். இப்போ அனிமேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி வந்து ஃப்ரம் டு மட்டும் போட்டிருந்தேன். இப்போ வந்து அதுலேயே ஸ்பிட் அப் மல்டிபிள் கீ ஃப்ரேம்ஸ் டைப் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அதுவும் கிளியர் இல்லையா? சரி, அடுத்த டாபிக் போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுலாம் வந்து 100% கிடையாது. ஓகே, ஒரு ஒரு ஓவர்வியூ தான் பார்த்துருக்கோம். நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு, நிறைய டேக்ஸ் இருக்கு, பார்க்காத டேக்ஸ். சரிங்களா? நீங்க தான் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஓகே, புக்கில் வரும்போது எல்லாமே அது சேர்ந்து வந்துடும். புக்காக வரும்போது இந்த டேக்ஸ், இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்துடும். எனிவே ஒரு கைட்லைன் தான் இது. அன்மியூட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சொல்லுங்க. டவுட் இல்லையா? டவுட் இருக்கும்போது மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் திருப்பி அன்மியூட் பண்ணிட்டு திருப்பி பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ பார்த்துருக்க விஷயம் சிஎஸ்எஸ் அண்ட் HTML. இதுல நிறைய ஆப்ஷன், நீங்க ஏற்கனவே HTML தெரிஞ்சவங்களுக்கு நிறைய டேக்ஸ் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். முக்கியமா என்ன அப்படின்றது மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிமெண்டிக் டேக்ஸோட யூசேஜ். சிமெண்டிக் டேக்ஸ் போடாமையே போடலாமா? ஆனால் போடலாம். என்ன ஆகும்? SEO வந்து பெட்டரா இருக்காது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து பெட்டரா இருக்காது. ஒன்று, அக்ராஸ் டிவைசஸ்ல சைட் வந்து பாப்புலேட் ஆகிறதுக்கு, ரெண்டர் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்காது. அது ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சிமெண்டிக் டேக்ஸ்லேயே போகிறோம். சரியா? CSS வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டைலிங் பண்ணிட்டோம். ஓகே, அந்த பிக்சர் டேக் மட்டும் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு அதை நான் அடுத்த டாபிக் ஏன் படிக்கணுன்றதுக்கான கான்செப்ட் சொல்லி தரதுக்கு ஈஸியாக இருக்கும். பிக்சர் டேக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பிக்சர் டேக்னு ஒன்று சொன்னேன், இமேஜ் டேக் போடாமல் பிக்சர் போடலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த பிக்சர் டேக்ல இருக்க அட்வான்டேஜ் கவனிங்க. எப்படி வீடியோ டேக்ல, ஆடியோ டேக்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த டேக்கும் ஆப்ஷன். ஒரு வீடியோ டேக் போடுறீங்க, அந்த வீடியோக்குள்ள மல்டிபிள் சோர்சஸ் போடலாம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? நேற்று அதாவது ஏற்கனவே யாரோ கேட்டாங்க சோர்ஸ் டேக் பற்றி கேட்குறாங்க. சோர்ஸ் வந்து மல்டிபிள் சோர்சஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா, இஃப் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் cannot be executed-னா செகண்ட் சோர்ஸ் போயிடும். செகண்ட் சோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா தேர்ட் சோர்ஸ் போயிடும். ஒரு சோர்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்த சோர்ஸ். அதில் 3 சோர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, முதல் சோர்ஸ் ஒர்க் ஆகலைன்னா ரெண்டாவது போகும், ரெண்டாவது ஒர்க் ஆகலாம் மூணாவது போகும், மூணாவது ஒர்க் ஆகலைன்னா அப்படியே பிளைனா பண்ணுறோம். ஓகே, சம் கேஸ் ஓகேங்களா, முதல் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது ஒர்க் ஆகாது, எது ஒர்க் ஆனாலும் அடுத்தது ஒர்க் ஆகாது. சரியா? ஓகே, இதுதான் வந்து மல்டிபிள் சோர்ஸ். எப்போ அந்த சோர்ஸ் ரன் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொன்னேன். சஃபாரி ப்ரௌசர்ல போனா அதுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட் வேணும், ஓகேங்களா? குரோம்க்கு ஒரு வீடியோ ஃபார்மேட் வேணும். அது மாதிரி நம்ம பிரிச்சுக்க முடியும், வீடியோ ஃபார்மேட்ஸை பிரிக்க முடியும். அதே மாதிரி தான் இமேஜை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அக்ராஸ் டிவைசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்போ வந்து 10 VWன்னு கொடுத்தா ஆகும், எந்த ஸ்கிரீன்லயும் 10% ஆஃப் வித்தை வந்து இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, சரி, அதுவும் ஓகே. அப்போ என்ன ஆகும்? மொபைல்ல பார்த்தாலும் 10% இருக்கும், டேப்ல பார்த்தாலும் 10%, பிசியில பார்த்தா 10% இருக்கும், டிவியில பார்த்தாலும் 10% இருக்கும். ஃபைன், எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ஆனா இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா,
10% கரெக்டா அலைன் ஆச்சு, ரெஸ்பான்சிவா இருக்கு. ஆனா இதுல என்ன பெரிய விஷயம், பெரிய டிராபேக் இருக்கு அப்படின்னா 10% இருக்க குவாலிட்டி ஆஃப் இமேஜ் வந்து மொபைல்ல பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனா அதே இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு டிவியில 10% போட்டீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பா பிக்சலேட் ஆகும். ஸோ அந்த பிக்சலேஷனை வந்து அந்த பிக்சலேஷனை வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த பிக்சர் டேக்ல இருக்கிற அட்வான்டேஜ். திருப்பி சொல்றேன், ஒரு டிவைசஸ் ரெசல்யூஷனோட ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். இப்போ நார்மலா ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி அப்படின்னா 3800 வரைக்கும் வித்ல ரெசல்யூஷன் கிடைக்கும். இப்போ 3800 இருக்கிற ரெசல்யூஷன் மேல போயிட்டு 100 பிஎக்ஸ்ல இருக்கிற இமேஜை போட்டா என்ன ஆகும், கண்டிப்பா பிக்சலேட் ஆகும். அதாவது 3800ல 100 வச்சீங்கன்னா அதே 100ல காமிச்சா பிரச்சனை இல்லை. அதை 10% காமிக்கும் போது என்ன ஆகுது, 380ல காமிக்கும். 380ல காமிங்கன்னா 100 வந்து 380 மாறணும். அப்ப ஸ்ட்ரெச் ஆகுது. ஸ்ட்ரெச் ஆகும்போது பிக்சலேட் ஆகும். திருப்பி சொல்றேன், அந்த மாதிரி பிக்சலேட் கண்டிப்பா ஆகும். அந்த பிக்சலேஷன் வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த பிக்சலேஷன் வராம இருக்கணும் என்ன பண்ணலாம், அப்ப பெரிய இமேஜ் போடலாம். பெரிய இமேஜ் போட்டா என்ன ஆயிடும், நீங்க பிரச்சனை வரும். எங்க பிரச்சனை வரும், சின்ன டிவைசஸ்ல பாப்புலேட் ஆகிறதுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சின்ன டிவைசஸ்ல வந்து வேகமா பாப்புலேட் ஆகும். அப்ப இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிக்சர் டேக்ல வந்து மல்டிபிள் சோர்சஸ் போட சொல்றாங்க. மல்டிபிள் சோர்சஸ் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸை செட் பண்ணிக்க முடியும். அதாவது இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒரே இமேஜ் போடாம வேற இமேஜ் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஒரே இமேஜ் போட்டோம்னா குவாலிட்டி வைஸ் தெரியாது உங்களுக்கு. நான் இப்போ இங்க எல்லாம் ஒரே ஸ்கிரீன்ல தான் காமிக்க போறேன். ஓகே, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அது நம்ம சர்வர்ல அப்லோட் பண்ணிட்டா மொபைல்ல காமிக்கலாம், டேப்ல பார்க்கலாம், பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அங்க பிக்சலேஷன் தெரியும். ஓகே, நான் அதுக்காக என்ன பண்றேன், இப்போதைக்கு ஒரு ரெசல்யூஷனுக்கு ஒரு பிக்சரை போட்டு விட்டுறேன், வேற பிக்சரை. அப்ப என்ன ஆகும், இந்த ரெசல்யூஷன்ல போனா அந்த பிக்சர் தெரியும், இந்த ரெசல்யூஷன்ல போனா இந்த ரெசல்யூஷன், வேற ஒவ்வொரு ரெசல்யூஷனுக்கும் வேற பிக்சர்ஸ் வர மாதிரி இருக்கும். அது நம்ம தெரியுன்றதுக்காக போட்டு காமிக்கிறோம். பட் ஒரிஜினாலிட்டியில என்ன பண்ணுவோம், ஒரே பிக்சரை வேற டிபிஏல ரெண்டர் பண்ணியிருப்பாங்க. வேற டிபிஏல இருக்கும்போது என்ன ஆகும்னா குவாலிட்டி ஆஃப் இமேஜ் வந்து நல்லா இருக்கும். குவாலிட்டி ஆஃப் இமேஜ் நல்லா இருக்கிறதுனால சின்ன இமேஜ்லயும் நல்லா தெரியும், சின்ன ஸ்கிரீன்லயும் நல்லா தெரியும், பெரிய ஸ்கிரீன்லயும் குவாலிட்டி ஆஃப் இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுதான் அங்க இருக்கிற லாஜிக். இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க மேல. இப்போ இந்த ஆர்டிகிளுக்கு மேலேயே இங்கேயே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆர்டிகலுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா பிக்சர் டேக் போடுறேன். ஸோ இமேஜ் டேக் போடுறதுல பிக்சர் டேக் போடுறோம். ஸோ பிக்சர் டேக் உள்ளார என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பிக்சர் டேக் உள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ் டேக்லாம் போடுவோம். சோர்ஸ் டேக்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க போய் சோர்ஸ் டேக்ல போய் எஸ்ஆர்சி செட்னு கொடுங்க. ஓகே, எஸ்ஆர்சி செட் ஈக்குவல் டு ஒரு இமேஜ். இந்த I1 I2 I3 இருக்குல்ல, இந்த இமேஜா இருக்கிறேன். I1 எதுக்குள்ள இருக்கு, இமேஜுக்குள்ள இருக்கா, இமேஜஸ்குள்ள இருக்கு. ஸோ இமேஜஸ்குள்ள இருக்கிற I1 டாட் பிஎன்ஜியா. ஓகே, இது ஒரு சோர்ஸ். இதே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ற, 3 பேஸ்ட் பண்ணிட்டேன். 2 பிஎன்ஜியா இருக்கு, 4வது பிஎன்ஜியா இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் பண்றேன், மேல ஒரு இமேஜ் வரப்போகுது. மேல இமேஜ் என்ன இமேஜ் இது, சோர்ஸ் செட்ல இமேஜ் கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டா எந்த இமேஜ் வரணும்னு பிக்சருக்குள்ள போய் இமேஜ் தான் கொடுக்கணும். ஐஎம்ஜி எஸ்ஆர்சி ஈக்குவல் டு டிஃபால்ட்டா I2 தான் வரணும் அப்படின்னா I2 போட்டு விட்டுருக்கேன். இப்ப ரன் பண்றேன், I2 இமேஜ் அங்க வந்திருக்கு. ஓகே, I2 இமேஜ் அங்க வந்திருக்கு. ஓகே, இந்த ஆர்டிகளுக்கு வேணா கீழே இறக்கிக்கலாம் ஸ்டைல. பிஹெச்சி என் கீழே இருக்க மாட்டேங்குது. மார்ஜின் ஐஃபன் டாப் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகலுக்கு மட்டும் ஸ்டைல் ஈக்குவல் டு மார்ஜின் ஐஃபன் டாப் 20 VH கொடுத்துருக்கேன். 20 VHனா அங்கே இருக்கிற VH வந்து கீழே இறங்கியிருக்கோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கீழே இருக்கிற இமேஜை மாற்றிடுறேன். இதை கட் பண்ணி
இப்போ இது இமேஜ் வந்திருக்கு இல்லையா, இது டிஃபால்ட்டாக I2 தான் வந்திருக்கு. சப்போஸ் இதே ரெசல்யூஷன் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மீடியா ஈக்குவல் டு, ஓகே, இந்த இடத்துல போயிட்டு பிராக்கெட் போட்டு மேக்ஸ் ஐஃபன் வித், மேக்ஸ் ஐஃபன் வித் கோலன், எந்த வித்தா இருந்தா I1 வரணும், எந்த வித்தா இருந்தா இது வரணும். இதான் ரெஸ்பான்சிவ். நம்ம ரெஸ்பான்சிவா கொண்டு போகிறோம். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், 400 px வரைக்கும் இந்த I1 வரணும். 400 pxக்கு மேல போனுச்சுன்னா, 400 pxக்கு மேல போச்சுன்னா I2 வரணும். அது எது வரைக்கும் வரலாம், 1000 வரைக்கும் அதை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1000க்கு மேல போனுச்சுன்னா எந்த வித்து வரலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். இல்லை 800 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பிக்சலுக்கு எவ்வளோ வரணும்னு செட் பண்ணிக்கிறோம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிரச்சனையே என்னன்னா, இமேஜஸ் ஃபோல்டர் கொடுத்துருக்கோமா, I2, I1, I4 எல்லாம் கொடுத்துட்டோமா. இங்கே வந்துட்டு இமேஜஸ்ல இருக்க I2. இப்போ பாருங்க, எல்லா இமேஜும் வந்திருக்கா. அந்த மாதிரி வரக்கூடாது. சோர்ஸ் செட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். F12 போட்டு சைஸை குறைச்சிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இமேஜ் மாறி இருக்கா, இந்த இடத்துல இமேஜ் மாறி இருக்கா. இந்த இமேஜ் வேற, இங்க பார்க்கும் போது இமேஜ் வேற. சைஸ் வந்து மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அதுக்கேற்ற மாதிரி இமேஜும் மாறிடும். ஓகேவா. இதே நீங்க இங்க பெரிய சைஸ் போட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிடும். ஒவ்வொரு இமேஜுக்கு ஒரு சைஸ்க்கு ஒரு இமேஜ். ஆக்சுவலா இது ஒரு வேற வேற இமேஜ் போடக்கூடாது. வேற வேற இமேஜ் தான் ஒரே இமேஜோட வேற வேற ரெசல்யூஷன்ல இருக்க இமேஜை போடணும். ஒரே இமேஜோட வேற வேற ரெசல்யூஷன் இருக்க இமேஜை மட்டும் தான் நம்ம போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா இது ஒரே இமேஜ் தான், ஓவர்லாப்லாம் ஆகல. அந்த இப்போ என்ன இமேஜ் வந்திருக்கு அப்படின்னா, இது வேற கலர் வேணா செக் பண்ணிக்கலாம், என்ன உங்களுக்கு வந்திருக்குன்னு காமிக்கிறேன். I2 வந்திருக்கு, அதுக்கப்புறம் அது I1 மாறுது, I3 மாறும், I4 மாறும். அது வந்து I4 வந்து பெரிய சைஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது I2 வந்திருக்கு. இப்போ இதுல போய் நான் என்ன பண்றேன், சைஸை மாத்துறேன். சைஸை மாத்தணும்னு என்ன ஆகும், உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் மாறும். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் மாறணும்னு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இமேஜ் வந்து வேற வேற மாறி இருக்கு. இமேஜ் வந்து வேற இமேஜ் வந்துருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பிக்சர் டேக். ஸோ பிக்சர் டேக் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேற வேற இமேஜஸை, அதாவது ஆக்சுவலா இதோட கான்செப்ட்னா வேற வேற இமேஜஸ் காமிக்கிறது இல்லை. ஓகேங்களா, வேற வேற ரெசல்யூஷன் உள்ள இமேஜஸ் காமிக்கிறது தான். ஓகே, வேண்டிய யாரோ கேள்வி கேட்டிருக்காங்க, பார்த்துடலாம். இசட் இண்டெக்ஸா, இசட் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, image text and so on. So inside div tag, when receives the browser is responsive, what property we should use? Should be inside div tag, when receives the browser in responsive, which property we should use? Okay. ரெஸ்பான்சிவா டிவா மாத்தணுமா, ரெஸ்பான்சிவா டிவா மாத்தணும்னா அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, பிக்சல்ஸ்ல கொடுக்காதீங்க, VWVHல கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் ஆயிடும். ஒரு டிவ் வந்து VWVHல மாத்தினீங்கனாலே அந்த டிவ் வந்து ரெஸ்பான்சிவ் ஆயிடும். ஓகே, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சின்னதுலயும் அது ஒரு சைஸ் தெரியணும், பெருசுல பெரிய சைஸா தெரியணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு டிவ் போட்டிருக்கீங்க, அந்த டிவ் வந்து 100 px கொடுத்தீங்கன்னா, இப்போ இங்க ஒண்ணும் இல்லை, இதை வச்சுங்களேன், இந்த இடத்துல சின்னதா தெரியுதா, இதே F12 போடுங்க, இங்க பெருசா தெரியுதா, அந்தந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா VWVH தான் கொடுத்துருக்கேன், அதனால தான் அது வருது. ட்ரை பண்ணி பாருங்க. இசட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இமேஜ் மேலே இப்ப இது இருக்கு, இது மேலேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கணும்னா கூட வைக்கலாம். ஒரே டிவ் மேல மேல வைக்கலாம், எந்த டிவ் மேல வைக்கணும் எந்த டிவ் கீழே வைக்கணும்ன்றது தான். இப்ப பாருங்க, அந்த டிவ் கிட்டேயே இன்னொரு டிவை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இங்க கேட்டிருக்காங்க இல்லையா, இப்ப இதே மாதிரி காப்பி பண்ணி இன்னொரு இது போடுறேன், பிக்சட் பிலோன்னு போடுறேன், அது எதுவும் கண்டென்ட் கொடுக்கல. ஓகே, பிக்சட் பிலோ. இப்ப இங்க மேல போயிட்டு இங்க என்ன பண்றேன்னா,
ஃபிக்ஸடுக்கு என்ன கொடுத்தனோ அதே லாஜிக் தான் கொடுக்க போறேன். யாருக்கு? ஃபிக்ஸட் பிலோக்கு. பட் அதோட கலரை மட்டும் ரெட்டா மாத்திக்கிறேன். அப்ப கொஞ்சம் மார்ஜின் கொஞ்சம் மேல ரைஸ் பண்ணிடுங்க, 65 வைக்கிறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்க ரெட்டும் இருக்கு ப்ளூவும் இருக்கு. யாரு மேல இருக்கா? ரெட் மேல இருக்கு. இந்த இடத்துல இன்சிடென்ட் வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால? கீழே அதை மூவ் பண்ண முடியும். அதான் அட்வான்டேஜ். அது எப்படி மாத்திரன்னு பாருங்க. இதோட பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், 6 வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் வேரியேட் ஆகணுன்றதுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக தெரியும், அது இன்னும் தள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இது ஓவலா இருக்கு, எப்படி வேணா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சைஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பின்னாடி தள்ளுறேன் பாருங்க. இசட் இண்டெக்ஸ் கோலன் இண்டெக்ஸை மாற்றணும். இதுக்கு வந்து -1 கொடுக்குறோம். என்னாச்சு? அது பின்னாடி போயிடுச்சு, இது முன்னாடி வந்துருச்சு. ஓகே, எது பின்னாடி இருக்கணுமோ அது -1 வச்சுக்கோங்க, முன்னாடி இருக்கிறதுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அது பின்னாடி இது முன்னாடி. இதுதான் அந்த இசட் இண்டெக்ஸ். ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது பார்த்துக்கிட்டு, ஏன்னா ஒரு ஸ்டைலிங்ல பண்ணும்போது கண்டிப்பா என்ன ஆகும்னா, ஒரு 2 ஆப்ஜெக்ட் மேல மேல வச்சு ஓவர்ல பண்ணி ஸ்டைலிங்கா காமிப்பாங்க. அப்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். சரி, வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அடுத்த டாபிக் போலாமா? சரி, ஸோ இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ்ல முக்கியமா என்னன்னா, சில விஷயத்துல வந்து வியூ போர்ட் ஐடி வியூ போர்ட் வித்ல கொண்டு வந்துடுறோம், சில இதெல்லாம் கொண்டே வர முடியாது. ரெஸ்பான்சிவா எழுதணும்னா இப்போ எழுதணும் பாருங்க, லாஸ்டா ஒரு ஆப்ஷன் ஞாபகம் இருக்கா? ஒரு ஆப்ஷன் எழுதணுமே, என்ன எழுதணும்? மேக்ஸ் வித் 400னா இது எழுது, 800னா இது வரணும், 1200னா இது வரணும் அப்படின்னு தான் எழுதணும். அப்ப ஸ்டைலிங்ல என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வேற வேற ஸ்டைலிங் எழுத வேண்டியது. நான் ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். ஓகேவா? சி, இப்போ டிவோட ஹைட் வித் ரெஸ்பான்சிவா கொண்டு வரலாம். ஓகே, ஃபாண்டோட ஹைட் வித் ரெஸ்பான்சிவா கொண்டு வரலாம். ஓகேவா? அப்படியே ரெஸ்பான்சிவா கொண்டு வந்தீங்கன்னா சில இடத்துல சில நேரத்துல மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? நிறைய எழுத வேண்டியிருக்கும். இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல ரெஸ்பான்சிவா கொண்டு வர முடியல, சோர்ஸ் இமேஜ் வேற வேற இமேஜ் வேற இடத்துல காமிக்கணும். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம மீடியாவில் போயிட்டு மீடியா வித்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? மீடியா வித்தை கண்டுபிடிச்சிட்டு, மீடியா வித்துனா யாரு? நம்மளோட ப்ரௌசர் வித்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த ப்ரௌசர் வித்து வந்து என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிவா எழுதுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உட்காந்து நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டைலிங் எழுதிட்டு இருந்தோம். பிஃபோர் ஒரு 2015க்கு முன்னாடி வரைக்கும் இப்படிதான் எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே, 2015க்கு அப்புறம் அந்த வேலையும் குறைச்சாச்சு. ஓகே, ஸோ அந்த வேலைக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ல என்ன ஆகும் அப்படின்னா, பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பார்க்க வேண்டியது. இந்த பூட் ஸ்ட்ராப் வந்து ஃபுல் ஸ்டாக்கு தான் வரும். டிசிஏ ஹெச்டிசிஏக்கு, டிசிஏல HTML கிடையாது, ஹெச்டிசிஏல இருக்கிற HTMLக்கு இது வராது. எஸ்டிசிஏல இருக்கிற HTML வந்துட்டு HTML அண்ட் CSS மட்டும் தான் வரும். வேற நம்ம ஃபுல் ஸ்டாக் வரவங்களுக்கு மட்டும்தான் பூட் ஸ்ட்ராப் வரும். சரியா? ஓகே, ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பூட் ஸ்ட்ராப் பார்க்க போறோம். ஸோ பூட் ஸ்ட்ராப் இல்லாம இன்னொரு டூல் இருக்கு, அது இப்போ ரொம்ப பாப்புலரா மாறிட்டு இருக்கு. பட் இப்போ நம்ம பூட் ஸ்ட்ராப் தான், பூட் ஸ்ட்ராப்பும் யூஸ் பண்றாங்க. சரியா? இன்னும் அது இன்னும் ஃபுல் மேஜர் பாப்புலாரிட்டி வராது இருக்கு. அந்த அது நீங்க வேணும்னா யாராவது கேட்டாங்கன்னா நீங்களே கூகுள் பண்ணி எடுத்துக்கங்க. டெய்ல்விண்ட் இருக்கும், டெய்ல்விண்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் பூட் ஸ்ட்ராப் ஆர், ஆனால் நம்ம கரிக்குலமா பூட் ஸ்ட்ராப் தான் ஆட் பண்றோம். மேஜரா இப்போ பூட் ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்றதுனால பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்றோம். ஸோ பூட் ஸ்ட்ராப் அப்படின்றது என்னன்னா ஒரு HTML ஃப்ரேம் ஒர்க். HTML ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் ஸ்டைல்ஸ், ப்ரீடிஃபைன்டு ஸ்கிரிப்டிங் லைப்ரரி. ஓகே, பூட் ஸ்ட்ராப்ன்றது செட் ஆஃப் ப்ரீடிஃபைன்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஒரு ஸ்கிரிப்ட் நிறைய அது எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதுல அனிமேஷன்ஸ்ல இருந்து ஸ்கிரிப்டிங் பேஸ்டா, பேசிக் காமன் ஸ்கிரிப்டிங் பேஸ்டா இருக்கிற எல்லா விஷயமும் அது உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ
ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பூட்ஸ்ட்ராப் வந்து எப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிவ் வெப் ஃப்ரேம் ஒர்க். HTML எழுதின ஒரு ஸ்கிரிப்டிங், HTML எழுதின ஒரு HTML-க்காக இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃப்ரேம் ஒர்க்ன்றது ஒரு இட்ஸ் லைப்ரரி. அந்த லைப்ரரி வச்சு என்ன பண்ண முடியும், ஒரு லைப்ரரிக்குள்ள என்ன இருக்கும், ப்ரீடிஃபைன் செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இங்க நம்ம சிஎஸ்எஸ்ல ஒரு ஸ்டைலாம் எழுதுனீங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதாம நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ப்ரீடிஃபைன் லைப்ரரியில இருக்கிற ஸ்டைல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். யூஸ் பண்ணி நம்மளோட நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளோட வெப்பேஜை வந்து ஸ்டைலிங்கா ரெஸ்பான்சிவா கொண்டு வரப்போம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி, அது யாருக்காவது டவுட் இருக்கா? வந்து கேட்க கேட்கலையா உங்களுக்கு? எல்லாருக்குமே கேட்க மாட்டேன் தான், ஸ்லோவா இருக்கா? சத்தமா இல்லைன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. யாருக்காவது நிறைய பேருக்கு சத்தமா கேட்கலையா? சரி, ஓகே, நான் பேசுறேன் பாருங்க. இன்னும் இல்லைன்னா நீங்க வால்யூமை கூட்டிட்டு. ஓகே ஓகே. ஸோ அதாவது பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு HTML வெப் ஃப்ரேம் ஒர்க்கு. அதை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜை வந்து ரெஸ்பான்சிவா கொண்டு வரோம். இதுதான் பூட்ஸ்ட்ராப் 5 வெர்ஷன். இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்குறோம் 5.2.3 நினைக்கிறேன், லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.2.3. ஸோ இது எவ்ரி ஒரு ஸ்பேன் ஆஃப் 1 மந்த் 2 மந்த்துக்கு நிறைய அப்டேஷன் வந்துட்டு தான் இருக்கு, ஓகேங்களா? அதை செக் பண்ணிங்க. அப்பப்போ லைப்ரரியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ 5 வந்து ஒரு 6 மாதத்துலேயே 5.2.3 வரைக்கும் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ பூட்ஸ்ட்ராப்ல காட்டுற மாதிரி. ஸோ இதே மாதிரி இன்னொரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி தான் நம்ம கரிக்குலர் வச்சிருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் சிஎஸ்எஸும் ஜேஎஸும் இருக்கும். ஜேஎஸ்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு, சிஎஸ்எஸ்னா ஸ்டைலிங். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எய்தர் நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபிக்ஸடாக அதே வெர்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் அதை விட பெட்டர் என்ன அப்படின்னா சிடிஎன் அப்படின்னு சொல்லுவோம், கண்டென்ட் டெவலப்பர் நெட்வொர்க், சிடிஎன். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அந்த சிடிஎன் லிங்க். இந்த சிடிஎன் லிங்கை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இதை காப்பி பண்ணி உங்களோட பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து 5.0.2 தான் பழைய லைப்ரரி. 5.2.3 இருக்கு லேட்டஸ்ட். அதில் இருக்க சிடிஎன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிடிஎன்ல இருந்து, சிடிஎன்றது என்னன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் ஆன்லைனில் அவங்களோட ஃபைலை அவங்க சைட்டில் இருக்கிற சர்வரை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இப்போ இந்த லைப்ரரியில் போயிட்டு ஸோ பில்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் வித் பூட்ஸ்ட்ராப்னு கொடுத்துருக்காங்க. எதர் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? இது டவுன்லோட், இது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த சிடிஎன் ரெண்டையும் காப்பி பண்ணி, லிங்கையும் காப்பி பண்ணிங்க, ஸ்கிரிப்டையும் காப்பி பண்ணிங்க. இதை காப்பி பண்ணி நம்ம பேஜில் போட்டால் போதும். ஓகே, 5.2.3 தான் பார்த்தேன் 2 நாள் முன்னாடி. 5.3.0 வந்துருச்சு. ஓகே, பார்ப்போம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். மேபி நான் கவனிக்காம இருந்திருக்கலாம். vt.html போட்டுட்டேன். இதில் போயிட்டு அந்த 2 சிடிஎன் லிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். த்ரூ ஆன்லைனில் நான் எடுக்கிறதுனால அந்த 2 சிடிஎனை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க.
அதே மாதிரி இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடு, ரெண்டையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. இது வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் இப்படி போட்டா ஒர்க் பண்ண முடியும். ஆஃப்லைன்லயும் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்க இங்க காப்பி பண்ணி போட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 4 மணிக்கா கால் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ 2 ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்ல அந்த மெயின்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் செக்ஷன் ஆர்டிகல் ஏதோ போட போறீங்க வச்சுக்கோங்க. அந்த ஆர்டிகிள்குள்ளார டைரக்டா டெக்ஸ்ட்டை போட்டோம் முன்னாடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த ஆர்டிகிளுக்கே நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸஸ், ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேசிக் தியரியில இருக்கிற கான்செப்ட்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரில இந்த பூட்ஸ்ட்ராப்ல அந்த கிரிட் சிஸ்டம் வர புரிஞ்சுக்கணும். நம்மளோட பேஜை நம்மளோட எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது மொபைலாக இருந்தாலும் சரி, டேபாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்க்ரீனை மொத்தமாக 12 டிவைட் பண்ணுறாங்க. நம்மளோட ஸ்க்ரீனை 12 காலமாக பிரிக்கிறாங்க. நீங்கள் அந்த 12 காலத்தை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக நம்மளோட மொத்த ஸ்க்ரீனை, அது என்ன சைஸில் ஸ்க்ரீன் இருந்தாலும் சரி, அதை 12ஆ பிரிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த 12ல எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கிரிட் சிஸ்டம். நீங்கள் எந்த டேட்டா போட்டாலும் 12ஆ பிரிக்கணும். அதுக்கு பேசிக்ல என்ன இருக்குன்னாங்கன்னா, கண்டெய்னர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கண்டெய்னர்ல வந்து 3 டைப் ஆஃப் கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னர், கண்டெய்னர் ஃப்ளூயிடு, இன்னொன்று இருக்கு. ஓகேங்களா? கண்டெய்னர் ஃப்ளூயிடு. கண்டெய்னர் வந்து கொஞ்சம் மார்ஜின் இருக்கும், கண்டெய்னர் ஃப்ளூயிட் வந்து மார்ஜின்லெஸ். ஓகேங்களா? போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஆர்டிகல் போட்டிருக்கேன்ல, அந்த ஆர்டிகல்ல போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் கிளாஸ் நான் எழுதல, பூட்ஸ்ட்ராப்குள்ள இருக்கு, அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? கண்டெய்னர் கொடுத்துட்டேன். கண்டெய்னர் கொடுத்தா எதுவும் தெரிய போறது இல்லை, ஏன்னா கலராக இருந்தாலும் வித்தியாசம் தெரியும். கலர் வேணுமா, டிஃபால்ட்டா ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, அந்த கலர்ஸை எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், அதே கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2-3 கிளாஸ் கூட ஆட் பண்ணலாம். அங்கேயும் சிஎஸ்எஸ் கூட ஆட் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 or more கிளாஸஸ் ஆட் பண்ண முடியும். எப்படின்னா கிளாஸ்க்குள்ளே போய் கொடுக்கலாம். bg-primary, இந்த கண்டெய்னர்ன்றது ஒரு கிளாஸ், எதுக்குள்ள இருக்கு, பூட்ஸ்ட்ராப்குள்ள இருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்டாங்கிள் ரீஜன், அவ்வளவுதான். அது வந்து ஃப்ளூயிட் கண்டெய்னர் போடும்போது தான் வித்தியாசம் தெரியும். இப்போதைக்கு கண்டெய்னர் போட்டால் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அது கண்டெய்னர் போட்டால் எப்படி வரும் தெரியுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அதில் bg-primary கொடுத்துருக்கேன். பிரைமரி இதுக்குள்ள ஒரு h1 டேக் கொடுத்துக்கிறேன், அதில் வெல்கம்னு போட்டு. இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இதில் போயிட்டு பிடின்னு போட்டு. ஸோ இப்போ வந்திருக்கா பிரைமரி, ப்ளூ கலர் தான் பிரைமரி கலர். கண்டெய்னர் பாருங்க, கேப் இருக்கா. இதே ஃப்ளூயிட் கண்டெய்னர் தான் இது மாதிரி கேப் வராது. அதுக்கு என்ன பண்ணணும், கண்டெய்னர்-ஃப்ளூயிட், கண்டெய்னர்-ஃப்ளூயிட் இது கொடுத்தா என்ன ஆகும், ஃப்ளூயிட் கண்டெய்னர் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அலைன்மெண்ட் மாற்றணுமா, நீங்கள் அதுக்குன்னு ஒரு எழுத வேணாம். text-center அது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் போட்டால் என்ன ஆகும், உங்கள் என்ட்ரன்ஸ் சென்டர் ஆகிடும். ஓகேவா? பேடிங் ஆட் பண்ணணும். பேடிங் எங்கே ஆட் பண்ணணும்னா வெறும் p-2 அப்படின்னு கொடுத்தா போதும். p-2 கொடுத்தீங்கன்னா பேடிங் எல்லா பக்கமும் 2 பிக்சல்ஸ் கிடையாது, அது லெவல்ஸ் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 5 லெவல் ஆஃப் பேடிங் ஆட் பண்ணலாம், 1லேருந்து 5 வரைக்கும். 1 கொடுத்தா ஒரு பேடிங், 2 கொடுத்தா ஒரு பேடிங், ஸ்கேலிங் அதிகமாகிட்டே போகும். 5 எடுத்தா அதிகமான பேடிங், அதுவே ஆட் பண்ணிடுச்சு. டெக்ஸ்ட் கலர் மாற்றணுமா, அதுக்கு அதே மாதிரி தான். text-primary இருக்கு, text-whiteன்னு கொடுத்தோன்னா ஒயிட் கலர்ல வந்துடும். அதனால ரெட் கொடுத்தா ரெட் கலர்னா அப்படி கிடையாது. இருக்கிறதே 7 ஸ்டேட் தான், 7 டைப் ஆஃப் கலர்ஸ் தான் வச்சிருக்காங்க அவங்க ஸ்டாண்டா. அதை தாண்டி கொடுக்கணும், நீங்க ஸ்டைல் எழுதிக்கணும். ஓகே, அதை நம்ம எழுதி கொடுத்துக்கணும். அவங்க பேசிக் ஸ்டைல்ல ஒரு ஃபார்மேட்ல 7 தீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த 7 இதில் கொடுப்பாங்க. இப்போ text-danger இருக்கு, டேஞ்சர்னா ரெட் கலரு, சக்சஸ்னா கிரீன் கலரு, வார்னிங்னா எல்லோ கலரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அது பிஜியா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டா இருந்தாலும் சரி. பிஜி பிரைமரினா ப்ளூ கலர், பிஜி சக்சஸ்னா கிரீன் கலர், பேக்ரவுண்ட் கலர் கிரீன்.
டெக்ஸ்ட் ஐபன் டேஞ்சர் கொடுத்தா டெக்ஸ்டோட கலர் டேஞ்சர், பிஜி ஐபன் டேஞ்சர் கொடுத்தா பேக்ரவுண்டோட கலர் டேஞ்சர், அவ்வளவுதான் ரெட் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ இது அது மாதிரி கொடுத்தாச்சு, ஃப்ளூயிட் கண்டென்ட்லாம் கொடுத்துட்டேன். ஃப்ளூயிட் கண்டென்ட் கொடுத்து மொத்தமாக வந்துருச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண முடியும், இதை இன்னும் மாற்ற முடியும். எப்படி மாற்றலான்றது பார்ப்போம். இது இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஆர்டிகளே எனக்கு ரெண்டா போட போறோம். எப்படி போறேன்னு பாருங்க. நம்ம ஃப்ளெக்ஸில் கொடுத்தோம் இல்லையா, அதே தான். அதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக தான் இருக்கு. இப்போ நான் இதில் இந்த ஆர்டிகளை கொடுக்கறதுக்கு பதிலாக எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. மேலே போயிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் போட்டு கண்டென்ட் பண்ணலாம். பாருங்க, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இப்படி போட்டு டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு டைப் பண்றீங்க இல்லையா, கண்டெய்னர் டைப் பண்ணலாம். இது ஒரு டைப். ஆர்எல்ஸ் டாட் கண்டெய்னர் டைப் பண்ணிட்டு கண்டெய்னர் டைப் டேப் அடிச்சாலே வந்துடும். சரியா, டாட் கண்டெய்னர் போட்டு டேப் அடிச்சாலே வந்துடும். ஓகே, வேகமா டிவை கிரியேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இதுல போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, கண்டெய்னர் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இந்த கண்டெய்னருக்குள்ள ஃப்ளூயிடா வச்சுக்கிறேன். இந்த ஆர்டிகிள்குள்ள வேற கிளாஸ் ஆட். சப்போஸ் ஃப்ளூயிட் கண்டெய்னர்ல எனக்கு 2-3 காலம்ஸ் வேணும், 2-3 ரோ வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரோ டாட் ரோ போடுங்க. ரோக்குள்ள டாட் கால் காலம்ஸா பிரிக்கிறேன். அந்த காலத்துக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஆர்டிகல் எடுத்து போறேன். அந்த காலத்துக்குள்ள ஒரு ஆர்டிகல் எடுத்து போட போறேன். ஸோ இதுல போயிட்டு காலன்னு கொடுக்குறேன் இல்லையா, கவனிங்க. இப்பதான் நான் 12 காலமா பிரிக்கலாம்னு சொன்னேன். 12 காலமா பிரிக்கிறத என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்படி 12 காலமா பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 12ன்னு கொடுத்து அந்த 12 நீங்க 2 காலத்துக்கு இது, 5 காலம் இது, மீதி 7 ஒரு 7% 5 இன்னொரு 5 இது அப்படின்னு கூட கொடுக்கலாம். அரல்ஸ் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரீன் சில லே அவுட்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க முதல்ல பார்த்த ஸ்க்ரீனுக்கும் இந்த பார்த்த ஸ்க்ரீனுக்கும் வேரியேஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. முதல்ல பார்த்த ஸ்க்ரீன் வந்து இப்படி இல்லை, அதுல வேற மாதிரி இருந்துச்சு டிஸ்பிளே. இப்படி பார்க்கும்போது டிஸ்பிளே வேற மாதிரி இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா டிஸ்பிளேயோட லே அவுட்டே மாதிரிதான். ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்ற போறோம். அதுதான் அதை மாத்துறதுக்கு நீங்க கிளாஸ் எழுதணும் இல்லையா, அந்த கிளாஸ் நீங்க எழுத வேண்டாம், அதுவாகவே எழுதி வச்சிருக்கிற கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா, ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, இல்ல இங்க என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு சைசஸ் வச்சிருக்காங்க. அந்த சைசஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, கால் போட்டு காலம்ல நம்ம வந்து எவ்வளவு வேணா பிரிச்சுக்கலாம். கால் ஐபன் எஸ்எம், கால் ஐபன் எம்டி, கால் ஐபன் எல்ஜி, கால் ஐபன் எக்ஸ்எல், எக்ஸ்எக்ஸ்எல், இதெல்லாம் வந்து சைஸை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா வேரியேட் பண்ணிருக்காங்க. எஸ்எம், எக்ஸ்எஸ் ஒன்று இருக்கு, எக்ஸ்எஸ் இன்னொன்று இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு எஸ்எம், எஸ்எம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 576 கீழே இருக்கிற பிக்சல்ஸ்லாம் எஸ்எம். அப்ப என்ன ஆகும், மொபைல்ல பார்க்கும்போது இந்த எஸ்எம்ல கொடுத்துட்டீங்கன்னா கால் ஐபன் எஸ்எம் 12 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, கால் ஐபன் எஸ்எம் ஐபன் 12 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், 576 கீழே இருக்கிற இந்த சொல்யூஷன்ல அந்த காலம் 12 காலம்ஸ் தான் இருக்கு. அதே டேட்டா எனக்கு பிசியில பார்க்கும்போது ரெண்டா காட்டணும் அப்படின்னு நினைச்சா, அப்ப கால் ஐபன் எல்ஜி ஐபன் 6ன்னு கொடுங்க, ரெண்டா பிரிச்சுக்கிங்க. அப்ப என்ன அர்த்தம், பிசியில 2 காலமா தெரியும், மொபைல்ல ஒரு காலமா தெரியும். பிசியில 2 காலமா தெரியும், மொபைல்ல ஒரு காலமா தெரியும். எம்டினா டேப், டேப்ல உள்ள சைஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 768, அதாவது ரெசல்யூஷன் தான் 768 இருந்தா. இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் இந்த கால் ஐபன் கவனிச்சிங்க, எஸ்எம் ஐபன் 12ன்னு கொடுத்துட்டேன்.
அதே கால் ஐஃபன் எல்ஜி ஐஃபன் 6 கொடுத்துட்டேன். அதாவது என்னன்னா எஸ்எம்ல 12 வரும், எல்ஜியில் 6 வரும். ஓகே, இந்த ஆர்டிகளே அப்படிதான் வரும். மொத்த ஆர்டிகளே இப்படிதான் போட போறேன். இப்ப இங்க கொடுத்துருக்கேன்னா இதே காலமை அதே ரோல 4 போட்டுருக்கேன். நல்லா கவனிச்சிங்க, 4 போட்டிருக்கேன். இது எல்லாத்துலையும் கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கண்டென்ட் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுட்டர் ஹெடர் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ஸ்க்ரீனை. இப்போ இங்க எப்படி வந்திருக்கு? 2 காலம் வந்திருக்கா? இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம். இதே சின்ன டிவைஸ்ல பாத்தீங்கன்னா 4 வரும். 4னா 4ம் கீழே கீழே வரும். ஓகேங்களா? அது பாருங்க, இது முடிஞ்சோடனே அதை வந்திருக்கு, அது முடிஞ்சோடனே தான் அடுத்தது வரும். லாஜிக் புரியுதா? ஸோ இந்த டிவைஸ்ல வேற மாதிரி, அந்த டிவைஸ்ல வேற மாதிரி நம்மளால மாத்தி காமிக்க முடியும். இங்க அதுதான் நான் என்ன கொடுத்துருக்கேன், கால் ஐஃபன் எஸ்எம் ஐஃபன் 12, கால் ஐஃபன் எல்ஜி ஐஃபன் 6. 12னா மொத்தத்தையும் அதே யூஸ் பண்ணிக்கும், 12 காலத்தையும் இது யூஸ் பண்ணிக்கும். 6னா 6 காலம் தான் யூஸ் பண்ணோம், 6 காலம் அதுக்கு வேணுன்ற மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நான் பேராகிராஃபே கொடுத்தேன்னா உங்களுக்கு கேப் எல்லாம் கொடுத்து ஆட் பண்ணி கரெக்டாக வரும். சப்போஸ் இதே நீங்கள் 4 கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, பிசியில் 3 காலமாக பிரியும், 4 4 4 பிரிக்க. ஓகே, அகைன் 4 4. பட் சின்ன டிவைஸ்ல என்னவா இருக்கும், அது 12 தான் இருக்கும். இப்போ இங்கே போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரே காலமாக தான் வருது. அதே வந்துட்டு பிசியில் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு 3 காலமாக பிரிச்சிருக்கோம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம டேட்டாவை பிரிச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒன் டைப் ஆஃப் ரெஸ்பான்சிவ். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பேசிக் கிரிட்டை வந்து இப்படி பிரிக்க சொல்கிறாங்க. அதுவே கரெக்டாக அந்தந்த ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கும். நம்ம ஃப்ளெக்ஸ் போட்டோம் பாருங்க, அது என்ன தெரியுமா பண்ணோம், காமனாக 3 போடும், 10லைனா கீழே இறங்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. சின்ன டிவைஸில் ஒரு சைஸ் காலம் வரும், பெரிய டிவைஸில் ஒரு காலம் வரும், மீடியம் டிவைஸில் ஒரு காலம். அதுதான் அத்தனை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை கேட்டகரி வச்சுருக்காங்க பாருங்க. சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இத்தனை கேட்டகரிஸ், இத்தனை சைஸஸ் இருக்கு. எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல், எக்ஸ்எஸ்எல். இதுக்கு முன்னாடி எக்ஸ்எஸ் இருக்கு. சரியா? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். டவுட் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் கண்டெய்னரான்றது நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிடுங்க. அதுக்குள்ளார காலம்ஸ் எப்படி வேணுன்றது பிரிச்சுக்கிங்கன்னா டேட்டாவை கொண்டு வர முடியும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெடர் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு இல்லையா? அந்த ஹெடர் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன கிளாஸஸ் அப்படின்னா டிஸ்பிளே -1, டிஸ்பிளே -2, டிஸ்பிளே -3. ஸோ இந்த டிஸ்பிளே -1ன்றது இருக்கிறதுல பெரிய கேரக்டர் ஆகும். 6 கொடுத்தீங்கன்னா ஆகும், ஸ்மாலர் ஆகும். அது ஒரு டிஃபைன்டு ஸ்டைலாகவே வரும், ஃபாண்ட்டும் மாறி பாருங்க. இதில் போயிட்டு நான் இதை எடுத்துடுறேன், இல்லை கீழே கால் பண்ணி போட்டுக்கலாம், வேற ஒரு ரோ கிரியேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அந்த காலம் முடிஞ்சிச்சு, அந்த ரோ முடிஞ்சுன்னா அடுத்த ரோ போகிறேன். அடுத்த ரோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் ஐஃபன் 12 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எல்லா டிவைசஸ்க்கும் 12, எல்லா டிவைசஸ்க்குமே 12. சரியா? இது உள்ள போயிட்டு இப்போ X1 கொடுக்குறேன், இதில் போயிட்டு வெல்கம் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இது முதல் ரோல போட்டுடுறேன், என்ன ஸ்கால் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், மேலே வெல்கம் வந்துருக்கு. ஸோ இது வந்துட்டு டிஸ்பிளே கிளாஸ்லாம் மாற்றப்படும்.
டிஸ்பிளே ஐஃபன் 1ன்னு கொடுக்குறேன். அந்த ஃபாண்ட்டும் அதோட ஸ்டைல் எல்லாமே மாறிடும். டிஸ்பிளே ஐஃபோன் எது கொடுத்துட்டேன் பாருங்க, மாற்றி கொடுத்துருக்கேன். கிளாஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே ஐஃபன் 1. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்டைஸ் ஃபாண்ட். அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு டிஸ்பிளே 1னா இதுதான், இந்த கரெக்ட் தான் வரும். சரியா? அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே ஐஃபன் 1. இதில் போயிட்டு டிஜி ஐஃபன் வார்னிங் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலரும் வந்துடும், வார்னிங் பேக்ரவுண்டும் வந்துடும், டிஜி ஐஃபன் வார்னிங். இதே டெக்ஸ்ட் ஐஃபன் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் ரைட், இப்போ மாற்றிட்டாங்க, டெக்ஸ்ட் ஐஃபன் எண்டு. முன்னாடி 4ல் வந்துட்டு ரைட்டு லெஃப்ட்னு இருந்துச்சு, 5ல இருந்து அது ஸ்டார்ட் எண்டாக மாறிடுச்சு. எண்டுனா ரைட் சைடு, ஸ்டார்ட்னா லெஃப்ட் சைடு. ஓகேவா? அந்த மாதிரி மாறிடுச்சு. அது நிறைய மாற்றிருக்காங்க. சரியா? ஓகே. கிளாஸஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி நான் லிங்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிடுங்க பசங்களுக்கு. ஏன்னா அவங்க நாளைக்கு வெப் போஸ்ட் பண்ணும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே இருக்கிறதுக்கு இப்படியே விட்டுடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் எடுக்கிறதா இருந்தால் இது மாதிரி போடாதீங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு போடுங்க. ஆன்லைனில் பண்ணுறதா மட்டும்தான் இது சூட்டபுளாக இருக்கும். சரி, ஆனால் ஆப்ஷன்ஸாக இருக்கிறத சொல்லிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் எண்டுன்றது எதுக்காகனா டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் லெஃப்டா ரைட்டா சென்டரான்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். அதில் பேடிங்லாம் அதே தான். இங்கே பாருங்க, P-3 கொடுத்தோன்னா பேடிங் வந்து 3 எல்லா பக்கமும். இதே வந்து P-3 கொடுத்துட்டோம்னா டாப்ல மட்டும் 3, லெஃப்ட்லயோ ரைட்லயோ ரெண்டுலயோ கிடையாது, வெறும் டாப்ல மட்டும்தான் 3 வரும். சரியா? இதே வந்து மார்ஜின் தான் அதே தான், M-2 இல்லை ML-2ன்னு கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் 2. ஓகேவா? மார்ஜின் லெஃப்ட் இல்லை, எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் கொடுத்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 2. ஓகே, ஒய் கொடுத்தோன்னா ஒய் ஆக்சிஸ்ல 2. அப்படின்னு அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ் லெஃப்ட் ரைட் ரெண்டு ஸ்டாண்டர்ட், ஒய் ஆக்சிஸ் டாப் பாட்டம் ரெண்டு ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரிலாம் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. ஸோ இதுலேயே வந்துட்டு ரவுண்டட் என்னாச்சு, ரவுண்டட் ஐஃபன் பில்லுன்னு கொடுத்தா போதும், அதுவே என்ன பண்ணிடும், கார்னர்ஸை ரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, சென்டர் கொடுத்தோன்னா சென்டர் ஆயிரும். ஓகே, ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. ரவுண்டட் பில்லுன்னு கொடுக்கும்போது அந்த கார்னர் ரவுண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃபைன்டு கிளாஸஸ் எதுக்குள்ள இருக்கு, பூட் ஸ்ட்ராப்குள்ள அந்த கிளாஸஸ் இருக்கு. அவங்க வந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். இது H1லேருந்து H6 மாதிரி, டிஸ்பிளே 1லேருந்து டிஸ்பிளே 6 வரைக்கும் இருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அடுத்தது பேராகிராஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃப்ல வந்து அதேதான், ஸ்டார்ட் எண்டு இதுதான் இருக்கும். வேற என்ன, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல வந்துட்டு இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் அப்படியே புக்ல வரும்போது பார்த்துக்கங்க. இதெல்லாம் பாருங்க, சிம்பிள், ரொம்ப ஈஸியா முடிஞ்சு. டெக்ஸ்ட் ஐஃபன் லோவர் கேஸ் கொடுத்தா போதும், லோவர் கேஸ் மாறிடும். டெக்ஸ்ட் அப்பர் கேஸ் கொடுத்தா அப்பர் கேஸ் மாறிடும். கேப்லேஸ்னா கேப்லேஸ்ல மாறிடும். அந்த மாதிரி கொடுக்கும். கலரிங் தான் நான் என்ன சொன்னேன், டெக்ஸ்ட் ஐஃபன் பிரைமரி, செகண்டரி, லைட்டு இது இருக்கு பாருங்க, செகண்டரி, பிரைமரி, செகண்டரி, சக்சஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர், மியூட்டட். மியூட்டட்னு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு, பேக்ரவுண்டுக்கு கிடையாது மியூட்டடு. டெக்ஸ்ட் மட்டும் மியூட்டட் இருக்கும். மியூட்டட்னா டிசேபிள் ஆனால் எப்படி இருக்கும், கிரேஷா இருக்கும், சில்வர் கிரேஷா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மியூட்டட், டெக்ஸ்ட் வந்து மியூட்டட். அதுக்கப்புறம் டேபிள்ஸ் வேணாம், அப்புறமா பார்க்கலாம், நம்ம இதை பார்க்கலாம். இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்துருவோம். இதுல என்னன்னா கார்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்துங்களேன். அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ன்றது அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஹெடர் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, ஃபுட்டர் இருக்கு. நீங்களே இப்போ சிஎஸ் எழுதி பண்ண முடியும். ஓகே, அது மாதிரி இல்லாம அவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் கார்ட்ஸ், கேலரி மாதிரி வர்றது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல போயிட்டு கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரோல போய் கார்டு ஆட் பண்றோம் வச்சுக்கேன், எப்படி ஆட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த கார்டு என்ன காலம்ஸ்ல வரணும், எத்தனை கார்டு வரணுன்றது நீங்க தான் காலம் பிரிச்சுக்கணும். டாட் ரோ போட்டேன், டாட் ஐஃபன் SM-12 அப்படின்னா அர்த்தம்னா மொபைல்ஸ்ல வந்து
ஒரு கார்டு தான் வரும். அந்த மாதிரி போட போறேன். சரியா? கார்டுல வந்து இதே கால் ஐஃபன் எல்ஜி ஐஃபன் 3ன்னு கொடுத்துட்டேன். அப்ப டெஸ்க்டாப்ல வந்து ஈஸியில் வந்து 4 வரும். ஈஸியில் 4 வரும். ஆனா 4 வரதுக்கு பதிலாக இப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இஷ்டம். ஓகே, இப்போ இதுக்குள்ள தான் நான் கார்டு எழுத போறேன். கார்டுக்குள்ள என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா, கார்டு பாடி, கார்டோட கேட்டகரிஸ் இருக்காங்க பாருங்க. கார்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ள கார்டோட பாடி இருக்கு, அது இல்லாமல் கார்டு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க, கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. மேலே கார்டோட ஹெட்டிங், கார்டோட ஹெட்டிங்ல இமேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. கார்டு பாடி, கார்டு பாடிக்குள்ள கார்டு கண்டென்ட், அதுக்கப்புறம் ஃபுட்டர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இது மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கார்டு கொடுத்துட்டு டாட் கார்டு. இந்த கார்டுக்குள்ளார என்ன பண்ண போறோம், ஒரு இமேஜ் அந்த ஹெட்டிங்ல இமேஜும் வர வைக்கலாம், இல்லை இது மாதிரி H1 டேகும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம். H1 டேகே போடுறீங்க அப்படின்னா, இப்போ இது டிசிஎன் போட்டுக்கிறேன். இது H1 டேக். இப்போ கார்டோட பாடி, ஓகே, டாட் கார்டு ஐஃபன் பாடி. ஓகே, கார்டு பாடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கார்டு பாடிக்குள்ள கார்டு டைட்டில், கார்டு டைட்டிலுக்குள்ள கார்டு டைட்டில், கார்டு டெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கும். சரியா? ஓகே, இப்போ கார்டு ஐஃபன் டைட்டில். இந்த கார்டு டைட்டில் வந்துட்டு டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு, இதுக்குள்ள போயிடு கார்டு டெக்ஸ்ட், கார்டு ஐஃபன் டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்ல போய் என்ன பண்றேன் அப்படின்னா, பேராகிராஃப்ஸ் ஆட் பண்ணிட்டு அதில் MS ஆஃபீஸ், அது உள்ள C, C++, இந்த மாதிரி ஆட் பண்ணிடு. சரியா? இந்த கார்டுக்கு என்ன ஸ்டைல் வேணும், பிஜி ஐஃபன் சக்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எத்தனை கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரே கார்டு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மல்டிபிள் கார்ட்ஸ் போட்டால் தான் தெரியும். இதை காப்பி பண்ணிட்டேன், கீழே இன்னொரு கார்டு போடுறேன். 2 கார்டு போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோன்னா 2 கார்டு வரும். ஓகே, கார்டு என்ன கீழே கீழே வந்திருக்கு, ஒரே கலர் ஒரே லைன்ல எல்லாம் வரணும், வர வைக்கலாம். ஸோ கார்டு மேலே ஹெட்டிங் கொடுத்தாச்சு. கார்டோட கலர் இது. அதுவே பாருங்க ரவுண்டர் கார்னர்ஸ் வந்துருச்சு. அதுவே இந்த ஸ்டைல் ஆட் பண்ணிக்கும். நீங்க இமேஜ் கூட போட்டுக்கலாம். அந்த இமேஜ் வேணா கூட இமேஜ் போட்டுக்கலாம். புல்லட்ஸ் வேணா புல்லட்ஸ் போட்டுங்க, எல்லாம் நீங்க ஆட் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, இது கார்டோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கு. இதுல எத்தனை காலம் இருக்கு, கால் ஐஃபன் MG ஐஃபன் 12 கொடுத்துருக்கேன். இதே வந்து கால் ஐஃபன் MG ஐஃபன் 4 கொடுத்துருக்கேன். நான் இங்க 4 தானே கொடுத்துருக்கீங்க, 3 கொடுத்தீங்க, 4 கொடுத்துருக்குன்னா இது வேற. இதுல 4, 3, 3 ரெண்டும் கார்டு தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். சின்ன டிவைசஸ்ல பார்க்கலாம். சின்ன டிவைஸ்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரே கார்டா தான் வந்திருக்கு. ஓகே, இங்க ஒரு கார்டு, இங்க ஒரு கார்டு வந்திருக்கு. மார்ஜின்லாம் ஆட் பண்ணிக்கிறீங்க. வேணும்னா மார்ஜின் ஆட் பண்ணிட்டா கரெக்டா வந்துடும். சரியா? ஓகே, ஸோ இமேஜ் கார்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜஸ் மட்டும் போட்டுப்பேன். IMG போட்டு IMG SRC ஈக்குவல் டு இமேஜஸ்ல இருக்கிற i2.png கொடுத்துட்றேன். அது என்ன சைஸ் வேணும்ன்றதை நீங்க ஃபில் பண்ணீங்க. இமேஜ்லயும் கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் IMG ஐஃபன் ரெஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ்னா ஃபிட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கும். இது இதில் பாருங்க. இதில் போய் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாஸ் உள்ள போயிட்டு W ஐஃபன் கவனிங்க, W ஐஃபன் 25% அந்த கார்டு சைஸ்ல 25%. W ஐஃபன் 25 அவ்வளவுதான். W ஐஃபன் 50 கொடுத்தா 50% ஆஃப் த வித். ஓகே, 10 கொடுத்தேன்னா 10 வராதுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். முதல்ல இதே இருக்கட்டும். இப்போ இது மேலே வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மட்டும் வேற கலர், கீழே வேற கலர் மாற்றலாம். இது ஆக்சுவலாக இது என்னது, கார்ட்ஸ்னா கேலரி, அதாவது தனித்தனியா பிரித்து காமிக்கிறதுக்கு தான் அவங்களே ஒரு ஸ்டைலிங் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டைலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்காக வந்தோம். அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் மேலே இமேஜ் போட்டிருக்கேன், கார்டு பாடி, கார்டு டைட்டில் பிறகு கார்டு டெக்ஸ்ட். கீழே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு லிங்க் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ஆங்கர் இல்லை இதில் போயிட்டு டாட் கிளாஸ் ஈக்குவல் டு லீட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த லீட் கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஆங்கர் HF ஈக்குவல் டு இது கொடுத்துட்டு
இப்போ என்ன ஆகணும் அந்த மாதிரி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அலைன்மெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஹைபன் எண்ட் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே நாங்கள் அங்கங்கே கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே அதில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், கீழே ஆட் பண்ணல. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், கார்ட்ஸ் போட்டு கார்ட்ஸ்னால என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுக்காங்க. இந்த பூட் ஸ்டார் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாக்குமெண்டேஷனும் இருக்கும். ஓகே, இந்த பூட் ஸ்டார் டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு இங்க போயிடுங்க. கார்டு இது என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த காம்பனன்ட் எடுத்து, இந்த காம்பனன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க, இதெல்லாம் காம்பனன்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கார்டுன்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அந்த கார்டு காம்பனன்ட் எப்படி வரும்ன்றது இங்க காமிச்சிருப்பாங்க. இதுதான் கார்ட்ஸ், இதுதான் இருக்கு. ஸோ இங்க ஒரு கார்டு இது மட்டும் ஒரு அட்ராக்டிவா காமிச்சிருக்காங்க. நம்ம லிங்க் போட்டோம்ல, அது அட்ராக்டிவா காமிச்சிருக்காங்கல்ல, அது ஒன்றும் காமிச்சல. இங்க போயிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு பிடிஎன் கொடுத்தா போதும். பிடிஎன் கொடுத்தோன்னே என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டும் ஆனா வரல பாருங்க, கலர் வரல. ஏன்னா பிடிஎன் தான் கொடுத்துருக்காங்க, கலர் கொடுக்கல. நான் பிடிஎன் ஐஃபன் ஒயிட்னு கொடுத்துட்றேன். ஒயிட்னா வெள்ளை கலர். ஓகேங்களா, அப்படி வரலையா? பிடிஎன் ஒயிட் தான் கொடுத்துருக்கேன். பிடிஎன் லைட் நினைக்கிறேன், லைட் கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வரும். அதுவே பாருங்க, அந்த ஹோவர்லாம் அதுவே பண்ணிச்சா, நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அந்த கிளாஸ் நீங்க போனீங்கன்னா அதுவே டிம் ஆகுது, இதெல்லாம் அதுவே பார்த்துக்கோங்க. அதுதான் அட்வான்டேஜ். ஓகேங்களா, இதே பிடிஎன்ல போயிட்டு வார்னிங் கொடுத்துருந்தீங்கன்னா அது வார்னிங்கா மாறிடும். சரியா, இந்த ஹோவர்ல இருந்தது எல்லாம் அதுவே எழுதிக்கும், நமக்கு வேலை கம்மி, ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். அதான் அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைப் ஆஃப் கார்டு எக்ஸாம்பிள் இருக்கும். இதுல நிறைய டைப் ஆஃப் கார்டு எக்ஸாம்பிள் இருக்கும். இதுவும் கார்டு தான், இப்படி போட்டாலும் கார்டு தான், இப்படி போட்டாலும் கார்டு தான். அது பாருங்க, லிஸ்ட், இது வந்து லிஸ்ட் ஐட்டமா கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஐட்டமா கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஐட்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, நம்ம இன்னும் சொல்லி கொடுக்கல. இந்த மாதிரி போட்டா அந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி வேணா, இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கார்ட்ஸை இத்தனை விதமான கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, பூட் ஸ்ட்ராப்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதே வந்துட்டு கார்டுனா இப்படி வருது. ஸோ அக்கார்டியன்னா என்னன்னா, அக்கார்டியன்னா கொலாப்ஸ் தான் இருக்கும். கிளிக் பண்ணால் அப்படி வெளியே வரும், கிளிக் பண்ணால் திரும்பி க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, அக்கார்டியன் அதுதான் காட்டுறோம் பாருங்க, இங்கே இருக்கும் பாருங்க எக்ஸாம்பிள்லையே. இதை கிளிக் பண்ணால் இப்படி எக்ஸ்ட்ரா ஆயிரும், திருப்பி கிளிக் பண்ணால் இப்படி வந்துடும். இதுதான் அக்கார்டியன். அக்கார்டியன் கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அக்கார்டியனுக்குள்ள அக்கார்டியன் ஐட்டமும் அக்கார்டியன் ஹெட்டரும் ஃபுட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த டேட்டா வந்துடும். சரியா, ஸோ எப்படி வந்து அக்கார்டியன் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்று வேணும். அந்த இமேஜ்லாம் அதுவே பண்ணிக்கும். இந்த ஏரோ மார்க்லாம் அதுவே வந்துக்கும். அக்கார்டியன் கொடுத்துட்டா போதும், அதுவே இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க் வந்துடும். இதை கிளிக் பண்ணால் டவுன் ஏரோவாக மாறும், அது அனிமேட் ஆகுறது, கொலாப்ஸ் ஆகுறது எல்லாம் அதே பார்த்துக்கும். இல்லைன்னா ஸ்டைலாக இருந்தால் நம்மளே எழுதணும். ஓகே, ஜஸ்ட் சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு அக்கார்டியன் கிரியேட் பண்ணுறாங்க. அக்கார்டியனுக்குள்ள அக்கார்டியன் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அக்கார்டியத்துக்கு வந்து சிஎஸ்எஸ் மட்டும் இல்லாமல் ஜேஎஸ் வேணும். எந்த ஜேஎஸ் வேணும், மேலே ஆட் பண்ணியிருக்கலாம் நம்ம ஜேஎஸ். இதை ஆட் பண்ணாமல் அக்கார்டியன் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது கிளிக் பண்ணால் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் திருப்பி கிளிக் பண்ணால் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கும் ஸ்கிரிப்டில் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. அதில் முக்கியமாக 2-3 விஷயம் இருக்காது, சொல்லி கொடுப்பேன், பார்த்துக்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த டார்கெட், இந்த டேட்டா பிஎஸ் டார்கெட் தான் முக்கியமாக இருக்குது. இந்த டேட்டா பிஎஸ் இப்போ டார்கெட்டில் தான் என்ன பண்ணுவோம்னா யாரை வந்து கொலாப்ஸ் பண்ணணும், யாரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்ன்றத சொல்றது. அதை கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்பெண்ட் ஆகும், திருப்பி கிளிக் பண்ணால் கொலாப்ஸ் ஆகுது இல்லையா, அது எந்த எலமெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எந்த எலமெண்ட்டை மறைக்கணுன்றத நம்ம என்ன பண்ணணும், சொல்லிடணும். அந்த சொன்னாதான் அது என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்பேண்ட் பண்றது இது பார்த்து. வெறும் சிஎஸ்எஸ் மட்டும் கிடையாது, சிஎஸ்எஸும் ஜாவா ஸ்கிரிப்டும் சேர்ந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுங்க பரவாயில்ல, படிக்கலாம் பரவாயில்ல, அது எழுதி வச்சிருக்கு. கிளிக் பண்ணா வர்றதுக்கும் கிளிக் பண்ணா மறையிறதுக்கும் அது எழுதியிருக்கு. அந்த அந்த சீரியனை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, அந்த சீரியன் ஆட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் இது அப்படியே நீங்க காப்பி பண்ணி இதை மட்டும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதை வரைக்கும் காப்பி பண்ணி ஒரே ஒரு அக்கார்டியன் மட்டும் கிரியேட் பண்றாம வச்சிருக்காங்க. ஒரு அக்கார்டியன் ஐட்டம் அதுக்குள்ள தான் டேட்டா வச்சிருக்காங்க. இது வந்து அக்கார்டியன் பட்டன் மேலே போட்டுருக்காங்க, இதுதான் டேட்டா. ஸோ இது வரைக்கும் மினிமம் வேணும் உங்களுக்கு, ஒரே ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்த்து. இப்போ இங்க போயிட்டு கார்டு கீழே இல்லை லாஸ்ட்லயோ எங்கேயோ இடத்துல இன்னொரு ஆர்டிகல் போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார அக்கார்டியனை போட்டு விட்டுறேன். நல்லா கவனிச்சிங்க, இந்த அக்கார்டியன் எக்ஸாம்பிள் பேர் கொடுத்துருப்பாங்க. அது கொலாப்ஸ் பண்ணும்போது யாரை கொலாப்ஸ் பண்ணணும்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, யாரை கொலாப்ஸ் பண்ணணுன்றது இங்க கொடுத்துருப்பாங்க. இது பாருங்க, இந்த இடத்துல போனீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஷ் போர்டு கொடுத்துருக்காங்களா. இதை இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகாது.
இது இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த கொலாப்ஸ் ஆகவே ஆகாது. சரியா? கண்டிப்பா என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம அந்த சிஎஸ்எஸ் இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, கீழே ரப் பண்ணீங்கன்னா ஒரு அக்கார்டியன் இருக்கு. கிளிக் பண்ணா எக்ஸ்பெண்ட் ஆகணும். ஓகேவா? டிஃபால்ட்டாகவே எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் டேட்டா இருக்கு. கிளிக் பண்ணா மறைஞ்சிருக்கு, திருப்பி எக்ஸ்பெண்ட் பண்ணா எக்ஸ்பெண்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், அக்கார்டியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டியன்ஸ்க்கு மட்டும் நான் என்னென்னு ஒன்றுனா சொல்லிடுறேன். ஓகேங்களா? நானே இதில் எடுத்து டைப் பண்ணி காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எந்த இந்த இதை போடணுன்றது பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்கார்டியன் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அக்கார்டியன் கிளாஸ்க்குள்ள ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணணும். அந்த ஐட்டம்குள்ள வந்துட்டு என்ன கண்டென்ட் வரணுமோ அந்த கண்டென்ட் வரணும். அதை கிளிக் பண்ணா எது மறையணும், எது ஓப்பன் எக்ஸ்பெண்ட் ஆகணுன்றது கீழே கொடுக்கும். அது வந்து அக்கார்டியன் கொலாப்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதை கொலாப்ஸ் வச்சிருப்பாங்க. கொலாப்ஸ் என்ன ஆகும், மறைஞ்சிருக்கும். ஓகே, தேவைப்பட்டா தெரிய வைக்கலாம், தேவைப்பட்டா மறைச்சிக்கலாம். கொலாப்ஸ்னே ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் வந்து நம்ம மெனுலையும் போட்டு காமிக்கிறேன். மெனுவை கிளிக் பண்ணா கொலாப்ஸ் ஆயிரும், திருப்பி மெனு கிளிக் பண்ணா வருது பார்த்தீங்களா? அதாவது இப்போ நிறைய சைட்டோட ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா மேலே மெனு பார் இருக்கும். ஆனால் நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த 3 டாட் மேலே 3 பார் இருக்கும். அந்த பாரை கிளிக் பண்ணால் தான் மெனுஸே காமிக்கும். ஏன்னா அது கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஓகே, மொபைல் அது கொலாப்ஸ் ஆயிருக்கும். மேலே அதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மெனு வரும். ஆனால் இது டெஸ்க்டாப் பிசியில் பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு மெனுஸே எக்ஸ்பெண்ட் ஆகி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கொலாப்ஸ்ல இருக்கும். கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கொலாப்ஸ்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதோட என்ன பண்றோம், அக்கார்டினை ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இல்லை, அந்த ஏரோ மார்க் அப்பேரோ டவுனரோ அதே ஆட் பண்ணிக்கும். அதை கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்ட்ரிங்க் அதுவே பார்த்துக்கும். இதெல்லாம் நான் பண்ணோம். ஆனால் யாரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் யாரை ஸ்ட்ரிங்க் பண்ணுன்றது ஏதாச்சும் சொல்லுவோம். அது அந்த பேரை கொடுத்தாதான் என்ன ஆகாது, அதை எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்ட்ரிங்க் பண்ணும். இல்லைன்னா அது ஸ்ட்ரிங்க் ஆகாது, அப்படியே இருக்கும், பிளைன் ஆகிடும். அதனால என்ன பண்ணுங்க, கரெக்டாக பேர் மட்டும் கரெக்டாக கொடுக்கும். இங்கே ஹெட்டிங் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க, கொலாப்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. யாரை கொலாப்ஸ் பண்ணுன்றதை வச்சு தான் அது லாஜிக். அது கொடுத்தீங்கன்னா அது கொலாப்ஸ் ஆயிடும். திருப்பி அதுக்கேற்ற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு கவனிங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் கொலாப்ஸ் 1 போட சொல்றாங்க. கொலாப்ஸ் 1 ஒரு டிவ் வச்சிருக்காங்க. இந்த டிவை தான் மறைக்குது, இந்த டிவை தான் ஓப்பன் பண்ணுது. அப்போ இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், இதுதான் டார்கெட், கொலாப்ஸ் 1 தான் டார்கெட். அப்போ என்ன ஆகும், இந்த இந்த என்டையர் திங் வந்து மறைக்கணும், ஷோ பண்ணணும், மறைக்கணும், ஷோ பண்ணணும். அதுதான் அங்கே இருக்கிற லாஜிக். கிளியரா? ஓகே. ஸோ இது வந்து அக்கார்டியன். ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய காம்பனன்ஸ் இருக்கு. இதில் பூட் ஸ்ட்ராப்போட காம்பனன்ஸ், இது எல்லா காம்பனன்ஸும் நீங்கள் எடுக்கலாம். இவ்வளோ காம்பனன்ஸும் எடுக்க முடியும். ஓகே, யூட்டிலிட்டிஸ்ன்றது ஜஸ்ட் ஜென்ரல் தான். காம்பனன்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். இதெல்லாம் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே காம்பனன்ட்ஸ். இது எல்லா காம்பனன்ஸும் நீங்கள் எடுக்கலாம். பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறது, பெட் கம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ அக்கார்டியன்னா இந்த மாதிரி இருக்கும். அலர்ட்னா என்ன ஆகும்னா பாப்அப் மாதிரி காமிக்கும்ல, அது மாதிரி வருது. பேட்ஜஸ்லாம் வந்து பில்டாக வரும். எப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம், பில்ட் என்ன ரவுண்டடாக போட்டு இந்த மாதிரி பெரிய பேடிங்கோட வரும். இதுதான் வந்து இந்த கிளாஸ் கொடுத்தா இந்த மாதிரி பேட்ஜ் வந்துடும். இதுதான் பேட்ஜ். பிரெட் கம்ஸ் தானே லிங்க்ஸ் மாதிரி வரும். நெக்ஸ்ட் பேஜ் லிங்க்ஸ் தான் வரும். இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா? இது இருக்கு பாருங்க, அடுத்தடுத்த பேஜோட லிங்க்ஸ் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரெட் கம்ஸ். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த பிரெட் கம் ஆக்டிவா இருக்குன்னா டேட்டா தான் இதுல ஆக்டிவா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, 3வது பிரெட் கம்க்கு ஆக்டிவ்ன்ற கிளாஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐட்டம் போட்டிருக்காங்க, ஐட்டம் ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும், அந்த பிரெட் கம் மட்டும் என்ன ஆகும், ஆக்டிவ் ஆயிடும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ கரோசர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸ். நார்மலாக வந்து முன்னாடி ஸ்லைடிங்லாம் நம்ம ஸ்கிரிப்ட்ல எழுதணும். பூட் ஸ்ட்ராப்ல என்ன பண்ணாங்க, ஸ்லைடர்லாம் அதுவே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்லைடர்னா நீங்கள் நிறைய சைட்ல போனீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டே போறீங்க. ஃப்ளிப்கார்ட்ல என்ன ஆகும், முதல் பேஜ் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் த்ரோ ஆகிட்டே இருக்கும். அதாவது அவங்களோட வேற ஆஃபர்ஸ் எல்லாம் த்ரோ ஆகும் இல்லையா, அதை தான் கரோசல். அந்த கரோசலுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் எதுவுமே ப்ரோக்ராம்லாம் எழுத வேண்டாம். இது கரோசல் இல்லைன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கிளிக் பண்ணால் அடுத்த இமேஜ் வரணும், இன்னொரு கிளிக் பண்ணால் அடுத்த இமேஜ் வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல கரோசல் கிளிக் பண்ணா அதுவே ஸ்லைடர்லாம் ஆட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், அதுவே என்ன பண்ணும், இங்க பாருங்க காட்டுறேன் பாருங்க. கரோசலை கிளிக் பண்ணுங்க, அதுலயே அதே மாதிரி தான் ஸ்லைடு எந்த ஸ்லைடை ஆக்டிவேட் பண்ணும், பேர் கொடுக்கலாம் ஒர்க் ஆகாது. இப்போ இதை கிளிக் பண்றீங்க, இதை கிளிக் பண்ணா ஆகும் அடுத்த ஸ்லைடு, கிளிக் பண்ணா அடுத்த ஸ்லைடு, அந்த மாதிரி மாறி மாறி அந்த ஸ்லைட்ஸ் ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கரோசல்ல கொடுக்கும். சரியா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொலாப்ஸ் தான் இப்போ சொன்னோம் இல்லையா, கொலாப்ஸ் அதாவது மறைக்கிறது தெரியுது, அந்த மாதிரி வரும். நேவ் பார்ல கூட என்ன பண்ணலாம்னா நம்ம நேவிகேஷன் பார்ஸ், அதான் உங்களோட மெனுஸ், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸ் பார்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் கொடுத்தா போதும், அது வாங்க. ஸ்பின்னர்னா சுத்தது லோடிங் மாதிரி வரும் இல்லையா, இந்த மாதிரி காமிச்சிக்கலாம், கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்பின்னர்ஸ். டோஸ்ட்னா என்ன ஆகும்னா ஒரு பாப்அப் மாதிரி தான், அதுவும் சிம்பிளா வரும். எப்படி வரும்னு காட்டுறோம் பாருங்க. இதில் போயிட்டு இப்போ வந்து பாருங்க, இங்கே ஒரு டோஸ்ட் வந்துருக்குல்ல,
இது கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? வேணுன்றப்ப அந்த க்ளோஸ்ட்டை வர வச்சுக்கலாம், வேணான்றப்ப அந்த க்ளோஸ்ட்டை எடுத்துக்கலாம். அதாவது நான் டிஃபால்ட்டாக ஒரு சின்ன பாப்பப் மாதிரி காமிக்கும், அங்கேயே இருக்கும். க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த மாதிரி வந்திருக்கும், பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு பாப்பப் ப்ரைஸ் ஆகும், அது நோட்டிஃபிகேஷன் வரல அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிஃபைன்டு காம்பனன்ட்ஸ். இந்த டிஃபைன்டு காம்பனன்ட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணிடணும். ஸோ அப்படி பேஜ் டிசைன் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் கரெக்டாக ஆகும். சரியா? இது எல்லாமே பூட் ஸ்டாப்ல டிஃபைன்டாக இருக்கு. அவங்களே தேவையான எல்லா விஷயமும் போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ், இந்த காலம்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி வருது. இப்போ 3ஆக பிரிச்சிருக்காங்க. எத்தனை வேணா பிரிச்சுக்கலாம், நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஹரிசானலாக மாற்றி மாற்றி ஆன்லைன் பண்ணால் எந்த காலம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்காங்க கால் ஐஃபன் 9னா எல்லாத்தையும் கால் ஐஃபன் 9 காலம்ஸ் வரும், 4 காலம்ஸ் 6 வரும். இது irrespective ஆஃப் தி டிவைசஸ், எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், ஒரே சைஸ் வரும். ஆனால் எனக்கு ஒவ்வொரு டிவைஸும் வேற வேற சைஸ் வேணும். நான் என்ன பண்ணணும், நீங்கள் காலம் ஐஃபன் எஸ்எம், காலம் ஐஃபன் எல்ஜி, காலம் ஐஃபன் எம்டி அது மாதிரி போட்டு தான் கொடுக்கணும். அப்படியே கொடுக்க முடியாது. இதில் பாருங்க, ரோ கிரியேட் பண்ண 6 எஸ்எம், டிஃபால்ட்டாக 6 காலம், ஸ்மால் டிவைசஸ் மட்டும் 4 காலம், அது மற்ற எல்லாத்துலேயும் 6 பிரியும். அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டேட்டாவை மல்டிப்ளா இதை பிரிச்சுக்க முடியும். இதெல்லாம் காலம்ஸ். கண்டெய்னர் வந்து நான் சொன்னேன் 3 கண்டெய்னர் சொன்னேன். அது கண்டெய்னர் ஃப்ளூயிடு, கண்டெய்னர் பிரேக் பாயிண்ட் ஒன்று இருக்கும், நம்மளா செட் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்எம் நான் இந்த 100% இருக்கணும், எம்டினா 80% இருக்கணும், அது மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது என்னது அப்படின்னா, நார்மலாக வந்து எஸ்எம்னா கொடுத்தானா அர்த்தம் சின்ன டிவைஸில் ஃபுல் பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். அதே வந்து டேபா இருந்தா ஒரு சைஸ், பிசி அந்த ஒரு சைஸ், டிவி அந்த ஒரு சைஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கண்டெய்னர் ஐஃபன் ஃப்ளூயிட்னா 100% irrespective ஆஃப் தி டிவைஸ், 100% எல்லாத்துலேயுமே வரும். இப்போ இந்த காம்பனன்ஸ்லாம் நீங்களே பிளேஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இது எல்லா காம்பனன்ஸுமே நீங்களே எடுத்து பிளேஸ் பண்ணி பாருங்க. பிளேஸ் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் கூட கேட்டுக்கிடுங்க. ஓகே, சரி. இப்போ இன்னைக்கு யாருக்கு டவுட் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு கேட்டுடுங்க. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த பூட் ஸ்ட்ராப்போட சிஸ்டம் யாராவது புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க. சார் சொல்லுங்க. லிங்க் ஹெச்ஆர்இஎஃப்பும் அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கல்ல லிங்க், ஆமா ஆமா. ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ணலாமாங்க சார், இல்ல ஆன்லைன்ல இருக்கிறப்ப மட்டும் தான் அந்த லிங்க் எடுக்க முடியுமாங்க சார்? இப்ப நான் கொடுத்துருக்கிறது ஆன்லைன்ல ஒர்க் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க ஆஃப்லைன்ல வேணும்னு என்ன பண்ணுங்கன்னா, அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலை அங்க கொடுக்கணும். அந்த ஃபைல் லிங்க் அது காட்டுறேன் பாருங்க, நான் டவுன்லோட் பண்ணி காமிச்சிடுறேன். இதுல போயிட்டு டாக்ஸ்ல போயிட்டு நான் எடுத்தேன் இல்லையா, இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபைலையே டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இது டவுன்லோட் ஆயிடுச்சா?
இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன், இந்த லிங்க் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சிஎஸ்எஸ்ஸையும் ஜேஎஸ்சியும் உங்களுக்கு இதில் போட்டு நிறைய இருக்கும், எல்லாத்தையும் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, இதையும் உங்கள் ஃபோல்டரில் போட்டு நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நான் இங்கே எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதை தூக்கிட்டு இப்படி மாட்டா இதையும் எடுத்துட்டு இது வரைக்கும் போட்டா போதும். சரியா? இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் ஜேஎஸ் ஃபைல் மட்டும் எடுத்து நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல பண்ணிட்டீங்க, முன்னாடி வந்து ஆன்லைன்ல பண்ண. இப்போ ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு ஃபைல் உங்க ஃபோல்டர்ல இருக்கணும். சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள அந்த ஃபைல் இருக்கணும், ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் இருக்கும். சரியா? இப்போ நான் முன்னாடி ஒர்க் பண்ண ஃபைல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், கிடைக்காது எனக்கு. இப்போ போய் நான் பண்ணேன்னா புட் ஸ்டாப் முன்னாடி போட்டேன்னா புட் ஸ்டாப் இல்லாமல் பிளெயினாக வரும் பாருங்க எல்லாம், ஏன்னா சிஎஸ்எஸ் ஆட் ஆகுது. இப்போ சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இல்லையா, நான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல இந்த சிஎஸ் இந்த ஜேஎஸ் ஃபோல்டரையும் நம்ம என்ன பண்ணணும், இதில் போட்டு விட்டுறேன். உங்களுக்கு இது வரும்போது சேர்ந்தே வந்துடும். இப்போ போய் பாருங்க, ஃபோல்டர் கரெக்டாக கொடுக்கலையான்னு தெரியல, பார்க்கலாம். சிஎஸ்எஸ் குள்ளார bootstrap என்ன வெர்ஷன் டவுன்லோட் ஆச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். 5.3 தான் டவுன்லோட் ஆயிருக்கு. MI_CSS ஆயிருக்கு. Bootstrap bootstrap இதெல்லாம் எடுத்துருங்க. ஜாவாஸ்கிரிப்டும் அதே மாதிரி தான், அது என்ன ஜேஎஸ் பார்க்கலாம். bootstrap min.js JS குள்ள bootstrap bundle.min.js का பாருங்க இருக்கு. bundle.js bundle.min இருக்கா, இருக்கு. இதெல்லாம் கூட எடுத்துறேன். என்ன தப்பாச்சுன்னு தெரியல, மொத்த கண்டம் வரல, என்னன்னு பார்க்கலாம். டேக்ல கரெக்டா இருக்கா, CSS வந்துச்சா? ஸோ இப்போ வந்து லோக்கல்ல இருந்தே ரன் ஆகுது. முன்னாடி வந்து ஆன்லைன்ல போட்டேன், இப்போ இது லோக்கல்ல போட்டுருக்கேன். அப்போ என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணிட்டு வெறும் இந்த மாதிரி கொடுத்தா போதும். முன்னாடி வந்து சிடிஎனா கொடுத்தோம், இப்போ வந்து லோக்கல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. பிரெட் கம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் பிரெட் கம்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, லிங்க்கு கூட லிங்க் போகுது இல்லையா, காட்டுறேன் பாருங்க. ஒரு லிங்க்குள்ள இன்னொரு லிங்க், இந்த பேஜ் இருந்து அடுத்த பேஜ் போறீங்கன்னா அதை காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹோம், லிங்க், லைப்ரரி. டேட்டா கிளிக் பண்ணா இங்கே போகிறோம், லைப்ரரி கிளிக் பண்ணா இந்த பேஜ் போகும், ஹோம் கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் போகும். ஹோம்ல லைப்ரரி வந்து இந்த மாதிரி வரும், லைப்ரரி வந்து டேட்டா வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி லிங்க்குக்கு மேலே காமிக்கிறதுக்கு பிரெட் கம்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கலாம். அவ்வளோதான். பிரெட் கம்ஸ்னா என்னன்னா, லிங்க்குக்கு ஒரு ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஆக்டிவ் லிங்க் வந்துட்டோம் இந்த மாதிரி தெரியும், இதெல்லாம் இன்ஆக்டிவா இருக்குது. இப்போ நான் எதுல இருக்கேன், டேட்டால இருக்கேன்.
நான் லைப்ரரி கிளிக்னா இதோட பேரண்ட் பேஜுக்கு போறேன், அதோட பேரண்ட் பேஜுக்கு ஹோம், அந்த மாதிரி போறதுக்கு அந்த மாதிரி காமிக்கணும்னா இது யூஸ் பண்ணுறேன். பூட் ஸ்டாப் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பூட் ஸ்டாப் அப்படின்னா அது ஒரு HTML வெப் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் சிஎஸ்எஸும் ஜேஎஸும் உள்ள இருக்கு. அந்த சிஎஸ்எஸ் ஃபைல்குள்ள இருக்கிற ஸ்டைல்ஸையும் அந்த ஜேஎஸ்குள்ள இருக்கிற ஸ்கிரிப்டிங்கையும் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பேஜ்ல அகாமடேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அது எல்லாமே நமக்கு தேவையாகிற மாதிரி வேலை செய்யுது. நீங்க உட்காந்து கிளாஸ் டிஃபைன் பண்றதுக்கு பதிலாக அவங்களாவே கிளாஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த கிளாஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். அது எப்படின்னா டவுன்லோட் பண்றீங்க இல்லையா, அந்த டவுன்லோட்ஸை வந்து அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கீ ஜெனரேட் பண்ணி கொடுப்பான் லிங்க் டேக்ல. ஓகே, அதாவது இன்டெகிரிட்டி டேக். நீங்க டவுன்லோட் பண்றீங்க, யாரு டவுன்லோட் பண்றாங்க, எங்க யூஸ் பண்றாங்கன்னு அவன் கிளாரிட்டிக்காக வச்சுட்டாங்களே தவிர அது அவ்வளோ. அது எடுத்துட்டா கூட ஒர்க் ஆகும். அந்த SCDNல இருந்து எடுக்கிறீங்கல்ல, இன்டெகிரிட்டி எடுத்துட்டாலும் ஒர்க் ஆகும். வேற யாருக்கு டவுட் இருக்கு? வேற யாருக்கும் டவுட் இல்லையா? அக்கார்டியன்னா என்னன்னா, அதாவது இதுதான் அக்கார்டியன் பாருங்க. இதை கிளிக் பண்ணா இந்த மாதிரி 3 ஐட்டம் வச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆகும், அதுக்குலாம் அது மறைஞ்சிடும். இதை கிளிக் பண்ணா இது ஓப்பன் ஆகும், இது மறைஞ்சிடும். இது பேர் தான் அக்கார்டியன். இந்த அக்கார்டியன்ல இருக்க இந்த சிம்பிள் கிளிக் பண்ணா அது மறையிறது, ஓப்பன் ஆகுது, கிளிக் பண்ணா மறையிறது, இதெல்லாம் அவங்களே எழுதிட்டாங்க. நீங்க வெறும்னு என்ன பண்றீங்க, எடுத்து யூஸ் தான் பண்றீங்க. ஓகேவா, இதை கிளிக் பண்ணா வர்றது, இதை கிளிக் பண்ணா வர்றது, இதெல்லாம் நீங்க வெறும்ன எடுத்து தான் யூஸ் பண்றீங்க. சரியா, இதுதான் அக்கார்டியன் கிளாஸ். அக்கார்டியன் கிளாஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அந்த அக்கார்டியனுக்கு ஐடி கொடுக்கணும். அந்த ஐடியை வந்து டார்கெட்ல கொடுக்கணும். அந்த டார்கெட்ல கொடுத்தா என்ன ஆகும், எந்த பட்டனை கிளிக் பண்ணா எந்த இது எக்ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லணும். அதுதான் ஐடி கொடுக்குறது. இன்டெகிரிட்டின்றது என்னன்னு சொல்றேன், திருப்பியும் பாருங்க. இன்டெகிரிட்டி எதுக்காக மேக்ஸிமம் வச்சிருக்காங்கன்னா, நீங்க டவுன்லோட் பண்ணா ஒரு வாட்டியும் ஒரே கோடு வராது, இன்டெகிரிட்டி கோடு வராது, வேற வேற கோடு வரும். இந்த இன்டெகிரிட்டி டேக் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க வச்சிருக்க அது நீங்க எடுத்துட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நீங்க பூட் ஸ்ட்ராப்பை சிடிஎன் வழியா யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு லிங்க் டவுன்லோட் பண்ணும்போதும் ஒரு இன்டெகிரிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த இன்டெகிரிட்டி டேக்ல வந்து அவங்க வந்து ஒரு மெஷரிங் வச்சிருக்காங்க. அது அவங்களோட பர்பஸ்க்கு தான் தவிர நம்மளோட பர்பஸ்க்கு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா, ஜென்ரலாவே வந்துட்டு அந்த டேக் நீங்க அந்த இன்டெகிரிட்டி ஆட்ரிபியூட் எடுத்துட்டு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆகும். கால் எஸ்எம், கால் எம்டி, கால் எக்ஸ்எல், கால் எக்ஸ்எல்னா என்ன அப்படின்னா, உங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல மொபைல் விண்டோ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஐஃபன் எஸ்எம், டேப் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கால் ஐஃபன் எம்டி, பிசியா இருந்தா கால் ஐஃபன் எல்ஜி. இது மாதிரி ரெசல்யூஷன் ஜென்ரலா சொல்றேன், சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை பிசி டேபு மொபைல்னு சொல்லக்கூடாது. நீங்க 576 வரைக்கும் எஸ்எம், ஓகேங்களா, 768 வரைக்கும் எம்டி, இந்த மாதிரி பிரிச்சு சொல்லணும். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பா போயிடும். ஓகேங்களா, அதனால என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து இந்த சைஸ் வரைக்கும் எஸ்எம், இந்த சைஸ் வரைக்கும் எம்டி, இந்த சைஸ் வரைக்கும் எல்ஜி. ஏன்னா உங்களோட அவுட்புட் வந்து எந்த டிவைஸ்ல உங்களோட சைட்டை வந்து எதோட பார்ப்பாங்க, அங்கங்க பார்க்கும்போது அங்கங்க என்ன இருக்கணும், அது ரீஅட்ஜஸ்ட் ஆகணும். அது ரீஅட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம இந்த மாதிரி சைஸை நம்ம கொடுக்கணும். சரியா, அப்படி கொடுக்கும்போது அதுவே லே அவுட் ரீஅட்ஜஸ்ட் ஆயிடும், ரெஸ்பான்சிவ் லே அவுட் ஆயிடும். அதுதான் அட்வான்டேஜ். வேற வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா?
வேற யாருக்கு டவுட் இருக்கு? ஓகே, பார்க்கலாம். பை.